ஹாய்டா! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜெக்கு கூடிய ஹீஸ் மை செகண்ட் லவ் 2/2 பார்ட். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி பண்ணிருப்பாங்க, நம்ம ஜங்காவும் ஜிமினும் ஒரு ஷாப்பிங் மால் போயிருப்பாங்க. அங்க நம்ம ஜிமின் ஒரு பர்சன் பார்த்து சைட் அடிச்சிருப்பாங்க. அதை பார்த்து ஜங்கா பாசிட்டிவ் ஆயிருப்பாங்க. இப்போ எப்படி கண்டினியூ பண்ணிக்கிறாண்டா, உனக்கு ரொம்ப பாசிட்டிவ் சொல்றாங்க. ஆமா, பின்ன அவன் ஒன்னே பார்த்துட்டு இருக்கான் சொல்றாங்க. அட ஜங்கா சொல்றாங்க, அவன் எப்படி உன்னை பார்க்கலாம் சொல்றாங்க. நீ எனக்கு மட்டும் தான் சொல்றேன், நான் மட்டும் உன்னை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்ல ஜிமின் சிரிக்கிறாங்க. பாரு, அப்படி பார்த்தா உன்னை கூட நிறைய பொண்ணுங்க பாக்குறாங்க சொல்றாங்க. அவங்க பார்த்தா நான் அவங்களே பாக்குறேன்னு சொல்றாங்க. அப்ப நானும் சொல்றாங்க, எனக்கு தெரியுது உன்னை எத்தனை பேர் பார்த்தாலும் நீ என்னதான் பார்ப்பேன், என்ன எத்தனை பேர் சைட் அடிச்சாலும் உன்னதான் சைட் அடிப்பேன். அது புரியுது, நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றேன், நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உனக்கும் புரியும் எனக்கு புரியும். அப்புறம் சொல்றாங்க, இருந்தாலும் எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கா சொல்றாங்க. ஜிம் பார்க்க ஏன் சொல்றாங்க, என் நேரம் பார்க்க பிளட் மாதிரிக்கே சொல்றாங்க. அதுக்கு சொல்றாங்க, அதான் உன்னை யார்ட்டையும் காம கொடுக்க கூடாது, அப்படி பொத்து பற்றி வச்சுக்கணும் சொல்றாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்ப ஜிம் பாக்குறாங்க. ஆனா அந்த லவ் சொல்றாங்க, இது பாசிட்டிவா தான் இருக்குமே தவிர டாக்ஸிக்கா மாறாது. ஓகேவா? உனக்கே தெரியும் நான் அப்படி டாக்ஸிக்கான பர்சன் சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா நீ எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு தெரியும் போது, நான் எந்த அளவுக்கு லவ் பண்றேன் உனக்கே தெரியும் போது, நம்மளுக்குள்ள இந்த டாக்ஸிக் எங்க இருந்து வரும் சொல்றாங்க. கரெக்ட் தான் சொல்றாங்க. ஆமா, லவ் டாக்ஸிக் வரவே கூடாது சரியா சொல்றாங்க. ஜூலின் கியூட்டான ஜம்கா ஜிமின் தான் கொஞ்சிட்டு இருக்காங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீ ரொம்ப அழகா பேசுற ஜம்கா, எப்படி எனக்கு ஒரு மாதிரி சிரிக்க வைக்கிற, அப்புறம் நல்லா பாத்துக்கிற, பொசு வகிற, கொஞ்சிட்டு இருக்க, எல்லாமே உன் கூட இருந்தா அந்த வேர்ல்டே என் கூட இருக்க மாதிரி சொல்றாங்க. அப்படி ஆமா, எனக்கு தோணுது இந்த வேர்ல்டு நான் வந்து ஹாப்பியான பர்சன் சொல்லிட்டு கொஞ்ச டேஸ் வரைக்கும் எனக்கு ரொம்ப லோன்லியா ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா நீ எப்போ என் லைஃப்ல வந்தியோ அப்ப நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா. உன்னை பார்த்தா நான் ஆட்டோமேட்டிக்கா ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏதாவது ஏன்னு தெரியல, எனக்கு ஒண்ணு பாக்குற அந்த ஃபீலிங்ஸ், அந்த ஹாப்பினஸ் வர யார்ட்டையும் கிடைக்கல அப்படி சொல்லிட்டேன். ஜிம் சொல்றாங்க, ஜாம்க்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்படியே அவங்க சொல்றாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்க, நீ ஹாப்பியா இருக்கிற அது போதும். ஒரு பாய் ஃப்ரெண்டு இன்னொரு நம்ம லவ் பண்ற பர்சனை ரொம்ப ஹாப்பியா கம்ஃபர்டபுளா வச்சுக்கிற மாதிரி வேர்ல்ட்ல இருந்து வேற எந்த விஷயமும் இருக்கா தெரியுமா சொல்றாங்க. அப்படி ஆமா, ஒரு அப்பா அம்மா நம்ம பர்சனை அப்பா அம்மா வந்து நம்ம கம்ஃபர்டபுள் பண்றாங்க, அது வேற விஷயம். ஈவன் நம்ம சிப்ளிங்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அவங்களாம் வேற, நம்ம ரிலேட்டிவ்ஸ்ல. ஆனா ஒரு பாய் ஃப்ரெண்ட் அவங்க கம்ஃபர்ட் பண்றது அது வேற மாதிரி இருக்கும் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் நம்ம பத்தி எல்லாமே தெரியும் அப்படி சொல்றாங்க. ஆமா, ஜாம்க்கு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நீ என்னை பத்தி எந்த அளவுக்கு புடிச்சு வச்சிருக்க சொல்றாங்க. நான் உனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் கொடுத்துருக்கேன் சொல்றாங்க. ஆமா, ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா அப்படி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சுகா கூட மட்டும்தான் அப்படி இருப்பேன். சுகா என் அண்ணா, சுகா கூட அப்படி இருப்பேன். ஆனா இப்ப பாரு, எல்லாரையும் தாண்டி அப்பா அம்மா சுகா எல்லாரையும் தாண்டி நான் உங்ககிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்றேன். எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். நீயும் அப்படிதான் என்ன ரொம்ப ஹாப்பியா பாத்துக்கிறேன் அப்படி ஜிம் சொல்றாங்க. ஜாம்க்கு ரொம்ப ஹாப்பியா போயிட்டு ஜிம்க்கு போட்டு யூஸ் பண்றாங்க. எனக்கு இது போதும், இந்த வருஷம் உங்ககிட்ட இந்த வரல, எனக்கு இது போதும் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்றாங்க. ஜிம்னும் சரி ஓகே வீட்டுக்கு போமா சொல்றாங்க. பாஸ் 2 பேரும் போயிடுறாங்க. ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கு டேஸஸ். நம்ம ஜங்க் பாக்குறாங்க. இன்னைக்கு போய் ஜங்க் போய் காலேஜ்ல ஜிம்ல பிக் பண்றாங்க. ஜிம் வந்துட்டு இருக்காங்க. ஜங்க் பார்த்து டயர்டா இருக்கு. ஏன் ஜங்க் அது டயர்டா இருக்கா சொல்றாங்க. அது ஒன்னோடா ஷிகாவும் ஜெகப்பும் இல்ல சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க, அதுக்காக இருக்கிற ஒர்க்கில் நான் தானே பார்க்கணும்னு சொல்றாங்க. அச்சோ, அதுக்காக நீ போயிட்டு எல்லா ஒர்க்கையும் நீ பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. பரவாயில்ல, அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் சொல்றாங்க. அவங்க 2 பேரும் ஹனிமூன் போயிருக்காங்க. நிறைய பிக்லாம் சென்ட் பண்றாங்க பாத்தியா ஜங்க் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சொல்றாங்க, நீ வேணா பாரு, நம்ம மேரேஜுக்கு அப்புறம் நம்ம ஹனிமூன் போறோம், நம்ம வந்து இதை விட பெட்டரா போகணும் சரியா சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு ஆமா அவங்க இப்போ போறாங்க ரைடு, இதெல்லாம் போடக்கூடாது, நம்ம இது பெட்டரா போகணும்னு சொல்றாங்க. அவங்க வந்துட்டு இதை சிம்பிளான இதெல்லாம் போயிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு இது பெருசா இருக்குதான் போகணும்னு சொல்றாங்க. ஜிம் பார்க்குற என்ன சொல்றாங்க, நம்ம ரோலர் கோஸ்டர் இருக்கலாம் எல்லாமே போகணும்னு சொல்றாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றேன், ஆமா நம்ம வந்து பெட்டரா போகணும் எல்லாத்துலையும் சொல்றாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியா இருக்கு. அப்பெல்லாம் ஆமா அவங்களுக்கு பிளான் இருக்கு, நிறைய பிளான் வச்சிருக்கேன் பாரு, நம்ம வந்துட்டு யூனிக்கா இருக்கணும்னு சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு கொஞ்சம் வந்துட்டு இருக்காங்க. ஃபைனல் ஆஃபீஸ் மேலே ஆயிட்டாங்க. ஜம் பார்க்குறாங்க. சரி ஓகே இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிக்கலாம் சொல்றாங்க. நானும் பண்றேன். ஜிம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிருப்பாரு. அவருக்கு ஹேண்ட் வலிக்க சொல்லிட்டு படுத்துறாரு அங்கே உள்ள சோஃபால. ஜம் பார்க்குறேன் படுத்துட்டேன் சொல்றாங்க. ஜம்கா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு சொல்றாங்க. உனக்கு என்ன டயர்டு, எனக்கா நீ காலேஜில் உட்காந்துருப்ப, ப்ரொஃபஸர் தான் கிளாஸ் எடுத்துருப்பாங்க, லெசன் பண்ணிருப்போம், என்னடா கஷ்டம் சொல்றாங்க. அது இங்க பாரு, கிளாஸ் எடுக்கிறது கஷ்டம் இல்லை சொல்றேன். அப்புறம் சொல்றாங்க, லிசன் பண்றோம்ல அதான் கஷ்டம் சொல்றாங்க. இருக்கும் சொல்றாங்க. உண்மையா ஜம்கா, அவர் கிளாஸ் எடுக்கிறப்ப தூக்கம் வராம இருக்கணுமே அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்ல ஜம் சிரிக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஆமா, அது எனக்கு ஒரு சார் இருக்காரு, அந்த சார் கிளாஸ் எடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் சொக்கும் தெரியுமா சொக்கும் அப்புறம் சொல்றாங்க. அப்படிதான் இருக்கும். நான் அப்படியே வந்து ஐஸ்ல ரப் பண்ணிட்டு வச்சுட்டு தூங்கிடக்கூடாது சொல்லிட்டு என்னையே நான் கண்ட்ரோல் பண்ணி அதுவும் இந்த ஆஃப்டர்நூன் லஞ்ச் டைமுக்கு அப்புறம் வரதில்ல சொல்றாங்க. அந்த டைம் வர தூக்கம் இருக்க கண்ட்ரோலே பண்ண முடியாது சொல்றாங்க. அதுவும் தயிர் சாதனை சாப்பிட்டு வச்சுக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஜம்க்கு சிரிச்சிட்டு இருக்காரு. ஜிம் சொல்றதான் கேட்டு அப்புறம் சொல்றாங்க, அப்புறம் என்ன சொல்லிட்டு போய் கண்ட்ரோல் பண்ணி கிளாஸ் கவனிப்பேன் சொல்றாங்க. ஜம்க்கும் சரி ஓகே சொல்றாங்க. எனக்கு நீ வேற அப்படி கூட்டிட்டு வந்துட்டியா டேரக்டா, எங்க வீட்டுக்கு போயிருந்தா கூட நான் வீட்டுல காஃபி போட்டு குடிச்சிருப்பான்னு சொல்றாங்க. ஜம் பாக்குறாங்க. காஃபி வாங்கி கொடுக்குறல சொல்றாங்க. ஆமா, நீ காஃபி வாங்கி கொடுக்குறல சொல்றாங்க. ஜம் பாக்குறாங்க. இப்போ
டைம் ஆல்மோஸ்ட் 7 o'clock ஆகுதுடா. இதுக்கப்புறம் காஃபி குடிச்சு என்ன பண்ண போற? வீட்டுக்கு போய் குக் பண்ணி தரவா சொல்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு குக் பண்ணி சாப்பிட்டு எவ்வளோ டயர்டா இருக்கும் சொல்றாங்க. ஜங்க் பாக்குற என்ன சொல்றாங்க சொல்றாங்க. ஏன்டா இப்படி பேசுற? வீட்டுக்கு போயிட்டு குக் பண்ண போறது நான் தானே. இதை நீ குக் பண்ணி ஃபிட் பண்ண போறது பேசுற சொல்றாங்க. அதில் நான் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாங்க. இது அந்த ஆனியன் கட் பண்ணி தருவா அதை சொல்றியா சொல்றாங்க. பின்ன நான் பாவம் இல்லை ஆனியனை கட் பண்ணி தருவேன்னு சொல்றாங்க. அப்பா சாமி நீ ஆனியனை கட் பண்ணி தருவேன் ஓகேவா, நானே பார்த்துக்கிறேன்டா. ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணி கொடுத்துருக்கா இப்படி பேசுறா சொல்றாங்க. டயர்டா கொஞ்சம் பேசாம ஹோட்டல் சாப்பிடுவோமா சொல்றாங்க. வேணாண்டா சொல்றாங்க. வேணாம் உனக்கு டயர்டா பேசுறேன், எனக்கு டயர்டா இருக்கும், ஆனா உனக்கு பண்ணு வரும்போது நான் எதுவுமே டயர்டா ஆக மாட்டேன் சொல்றாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. நான் எவ்வளோ லக்கி இல்லை சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? பாரு என்னை பார்த்துக்கிட்டு இவ்வளோ அழகான ஹஸ்பண்ட் சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியா இருக்கு. ஜிம்முக்கு வந்து பாக்குறாங்க. சரி கொஞ்ச நேரம் தான் சொல்லிட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு போலாமா சொல்றாங்க. பேசாம தூக்கிட்டு போயேன் சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க. வா சொல்லிட்டு தூக்கிட்டே போறாரு கார் வரைக்கும். தூக்கிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. போலாமா சொல்லிட்டு 2 பேர் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு வந்து போய் ஜிம் பாக்குறாங்க. சரி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம் சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஜம்க்கு வந்து குக் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்த்தா கவுண்டர்ல பேர் உட்காந்துருக்காங்க. இந்த சொல்லிட்டு கேரட்டை கட் பண்ணி தராரு. ஜிம் சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டு அவரு சின்ன வயசுல இருப்பாங்க சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அப்படியே ஆமா. அப்புறம் சுகாவுக்கு எனக்கு ஃபைட் வரும் சொல்றாங்க. ஃபைட்டா சுகா கூட? ஆமா சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்க? ஆக்சுவலா சுகாவுக்கு வந்துட்டு எப்படினாக்கா எதுவுமே பிடிக்காது சொல்றாங்க. இந்த மாதிரி ஹக் பண்றது ப்ளே பண்றது பிடிக்காது சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க நான் போய் சுகா ஹக் பண்ணிக்குவேன். அப்புறம் சுகா வந்துட்டு எட்ட போடா சொல்லுவானா எங்க அம்மா சொல்லுவாங்க அவன் தம்பி தானே சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போக போக தான் சுகாவுக்கு புரிஞ்சு சொல்றாங்க. அப்படியே ஆமா. அப்புறம் வந்து ரொம்ப ஆசைப்படுவேன் ப்ளே பண்ணுறதுக்கு. அப்புறம் சுகா போக போக என்னை வந்து நல்லா பார்த்துக்க ஆரம்பிச்சா சொல்றாங்க. நம்ம ஜம் கேட்டிருக்காங்க. ஜோகப்படுத்துமா அது எப்படி சொல்றாங்க? ரொம்ப எல்லாம் பார்த்துக்குவான், ரொம்ப சேஃபாக பார்த்துக்குவான், அவனை மாதிரி கேர் பண்ணி யாருமே கிடையாது சொல்றாங்க. அப்படி ஆமா ஜோக வந்து எனக்கு அண்ணா மட்டும் இல்லை ஒரு அம்மா மாதிரி ரொம்ப நல்லா பார்த்துக்குவான். என்னை வந்து எங்கேயும் விட மாட்டான், பத்திரமா வச்சுப்பான், நீட்டாக வச்சுப்பான். என்னோட ரூமே வந்து க்ளீன் பண்ணி தருவான். அப்புறம் நான் கொஞ்சம் அழுக்காயிட்ட போதும் என்னோட ஹேண்ட்லாம் தொடச்சி விடுவான் தெரியுமா சொல்றாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஆமா சுகா ரொம்ப கேர் பண்ணுவான். எனக்கு பசிக்குன்னு சொல்லிட்டா போதும் உடனே குக் பண்ண ஆரம்பிப்பான். சுகா ரொம்ப சின்ன வயசு குக் பண்ண கற்றுக்கிட்டான்னு சொல்றாங்க. அப்படி ஆமா எனக்கு சுகாக்கு வந்துட்டு குக் பண்ண பிடிக்கும். நான் வந்து கேட்பேன். எனக்கு அம்மா வந்துட்டு அப்பெல்லாம் அம்மா ஒர்க் போவாங்க, அம்மா அப்பா ஒர்க் போவாங்க, ரொம்ப லைட்டாக வரதுக்கு எனக்கு பசிக்குது நான் சொல்லிட்டா போதும் உடனே சுகா போய் குக் பண்ண ஆரம்பிச்சிருவான் சொல்றாங்க. அப்படி ஆமா சுகாக்கு அது வந்து ஹக் பண்ணுறது தான் பிடிக்காது, மற்றபடி ரொம்ப கேரிங்காக இருப்பான் சொல்றாங்க. ஜேவாவுக்கு ஹக் பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்றாங்க. அப்படி ஆமா 2 பேரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேரக்டர் தான், ஆனால் அவங்க 2 பேருக்கு எப்படி செட் ஆயிடுச்சு சொல்றாங்க. அது என்னமோ அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு. எனக்கு நம்ம ஜேவா அப்படி அவங்க வந்துட்டு ஒரு எனர்ஜி பூஸ்டர் சொல்றாங்க. ஆமா சுகா வந்து ஒரு லேசி கேட்டு சொல்றாங்க. அது உண்மைதான் சொல்றாங்க. ஆனால் ஒர்க்கில் அப்படி இல்லடா சொல்றாங்க. ஆமா என்ன ஒர்க் வந்து வேற லெவல் அப்படி சொல்லிட்டு ஜிம்னு ஜங்குக்கும் அவங்க அண்ணன்களை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஃபைனலாக ஜங்க் பார்க்குறவங்க நான் குக் பண்ணி முடிச்சுட்டு வா சொல்றாங்க. இப்போ ஜிம் உட்காருங்க. ஜங்க் பார்க்க கட்ட சொல்றாங்க. இப்போ ஜிம் சாப்பிட்ருக்காங்க. 2 பேரும் ரொம்ப அழகாக சாப்பிட்ருக்காங்க. இப்போ அப்படியே டேஸ் போயிட்டு இருக்குடா. என்ன சுகாவும் ஜங்க போகிறதுக்கு நான் 1 டே மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. இந்த டேஸ் அழகாக போயிருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஜிம் காணி கிளைமேட் எப்படி இருக்கு சொல்றாங்க. அதாண்டா ரெய்னி வர போகுது சொல்றாங்க. ரெய்னி வர போதும் சொல்றாங்க. நீ போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மேலே போய் எடுத்துட்டு வா சொல்றாங்க. இப்போ ஜிம் சரி ஓகே சொல்லிட்டு மேலே போய் ட்ரெஸ் எடுக்க போயிடறாங்க. இந்த பக்கம் ஜங்க் போயிட்டு விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்றாங்க. எனக்கு ரொம்ப ரெய்னி வர போது போல அப்படின்னு சொல்லிட்டு விண்டோஸ் லாக் பண்ணிருக்காங்க. ஜிம்முமே போயிட்டு என்ன பண்றாங்க ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டாங்க. ஜங்கரை வச்சுட்டு சொல்றாங்க சரி ஓகே நான் காஃபி போட்டு உட்கார சொல்றாங்க. ஜிம்முக்கு போயிட்டு சோஃபாவில் உட்காந்துறாங்க. இந்த பக்கம் ஜங்க் காஃபி மேக் பண்ணிருக்காங்க. ரெய்னி வரத பார்க்க ஜிம்முக்கு ஆசை இருக்கு. எல்லா விண்டோஸும் க்ளோஸ் பண்ணிட்டியா சொல்லிட்டு ஒரே ஒரு விண்டோஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ நான் விண்டோஸ் ஓப்பன் இல்லை, அந்த கர்டன் மட்டும் ஓப்பன் இருக்கு. ஏன்னா அப்போ தானே தெரியும் ரெய்னி பார்க்கலாம் சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம்மில் வந்து உட்காராங்க. சோஃபாவில் ஜங்க் ஒரு காஃபி போட்டு வந்து உட்காராங்க பக்கத்தில். இந்த எடுத்து போக சொல்றாங்க. காஃபி லவர் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்றாங்க. ஆமா ஐ லவ் காஃபி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்ல ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு காஃபி லவர் பிடிக்கும் சொல்றாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஃப்ளட் பண்ண ஜங்க் சொல்றாங்க. நான் ஏன் ஃப்ளட் பண்ணக்கூடாது, எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு அப்படி ஜங்க் சொல்றாங்க. ஜிம்மும் சரி ஓகே சொல்லிட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா ஹெவி தண்டர் சவுண்ட் கேட்குது. ஜிம்மில் ஒரு செகண்டில் ஃப்ரெஞ்ச் ஆகிடுறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஜங்கா ஹெவி ரெயின் வர போதும் சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா ஃபுல்லாக டார்க் ஆகுது. எப்படினாக்கா அந்த க்ரௌட் எல்லாம் ரொம்ப டார்க் ஆகும். ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ இது இவ்வளோ டார்க்காக தெரியுது சொல்கிறாங்க. டைம் இப்போ தானே கம்மியாக தானே இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் டைம் ஒரு 6:30 தான், ஆனால் இவ்வளோ க்ரௌடாக இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் ரெயின் வர போக சொல்கிறாங்க. ஜங்க் உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஹெவி ரெயின் வந்து ஆரம்பிக்குது. ஹெவி ரெயின் வரவும் பவர்லாம் கட் ஆகிடுச்சு. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பவர் கட் ஆகி சொல்கிறாங்க. விடுதா யூபிஎஸ் ஆன் ஆகிட சொல்கிறாங்க. அச்சோ ஜங்கா என்ன சொல்கிறாங்க 2 days பிஃபோரே வந்துட்டு யூபிஎஸ் வந்து ரிப்பேர் ஆகிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. மொபைல் எங்கே லாஸ்ட் பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப டார்க்காக இருக்குது. மொபைல் எங்கே வச்சாங்கன்னு தெரியல. அச்சோ என் மொபைல் வந்து சுத்தமாக சார்ஜ் இல்லை சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் அட்லீஸ்ட் பவர் பேங்க் இருக்குமே சொல்கிறாங்க. இல்லை அதுலேயுமே சார்ஜ் இல்லை எல்லாம் சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் தேடிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. எங்கே வச்சாங்கன்னு தெரியல. 2 பேருமே டயர்ட் ஆகிட்டாங்க. இந்த நேரம் பார்த்தா உங்கள் ஃபோனு வர மாட்டேங்குது.
ரெண்டு பொண்ணுமே எங்கே வச்சாங்கன்னு தெரியாம ரிட்டன் உட்காந்துறாங்க சோஃபாலே. இந்த பக்கம் பார்த்தா ஹெவி ரெயின் வந்துட்டு இருக்கு. ஜிம்மிக்கு ஒரு இடத்துல பயமா வந்துருச்சு. மின்னல் வெளிச்சத்தை பார்த்து ஜிம்மி படி ஜங்கு மேலே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க டர்ன் பண்ணி. ஃபர்ஸ்ட் வந்து வேற மாதிரி ஹக் பண்ணிருப்பாங்க. இப்போ பார்த்து ஃப்ரண்ட்ல ஹக் பண்ணிட்டு அவரோட ஃபேஸை போயிட்டு ஜங்குடைய செஸ்ட் வச்சு ரப் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கு பார்க்க என்னடா பண்ற சொல்லிட்டு ஜங்கா எனக்கு பயமா இருக்கு சொல்றாங்க. அதுக்கு என்ன ரப் பண்ற அப்படின்னு சொல்றாங்க. பயமா இருக்கு சார். ஜிம்மி போயிட்டு ஃபேஸ் வந்துட்டு நம்ம ஜங்கோட நெக் வச்சுட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டு இருக்கு. ஜங்கோட ஃபீலிங்ஸ் வேற மாதிரி மாறிட்டு இருக்கு. எனக்கு வெளில ரொம்ப ரெயினியா இருக்கு. எங்க வீட்டுக்குள்ள கரண்ட் பவர் கட்டு வேற. அப்புறம் ஒரு மாதிரி இறுக்கமா இருக்கும் வீடு. ஒரு மாதிரி இருக்கிறது நல்லா இருக்கும். ஹார்ட்டா ஃபீல் ஆயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜிம்முக்கு ஜங்குட் ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு வெளில ரெயினியா இருந்தால வீட்டுக்குள்ள வந்து சில்லுலாம் இருக்காது அந்த டைம் வரைக்கும். ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட்டா இருக்குதால ஜிம்முக்கு ஜங்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜிம்மு நெக்க அவர் அப்படியே ஹக் பண்ணி அந்த மாதிரி இருக்கனால அவருக்கு டிஃப்ரெண்ட் ஃபீலா இருக்கு. நம்ம ஜங்குடைய ஜிம்மு நெக் வந்து ஜங்குடைய அந்த ஆல்மோஸ்ட் ஹைட்ல சைட்ல தானே இருக்கு. அவர் இப்போ வந்து கரெக்டாக அப்படி கிராஸ் பண்ணாக்க நம்ம ஜங்குடைய ஜிம்முடைய நெக்ல தான் வந்து போய் அட்டாச் ஆகும். அப்படி இருக்கு. ஜங்கு லைட்டா மூவ் பண்றாங்க. மூவ் பண்ண அவர் இப்போ ஜங்கு ஜிம்மு நெக்கு கிட்ட வந்து கிஸ் பண்றாரு. கிஸ் வந்து பண்றாரு. ஆல்மோஸ்ட் லைட்டா டச் ஆயிடுச்சு. கிஸ் தான் அது ஆல்மோஸ்ட். இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. ஜங்கா என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. அப்படின்னா சும்மா தானே இந்த நீ தானே சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் ஜிம்மி தான் கொஞ்சம் எந்திரிக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மி கிட்ட டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகுது. ஜங்கா உனக்கு என்னாச்சு கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நான் சும்மா தான் நீ தான் சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் இதுக்கு நீ இப்படி இருக்காது கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரி நீ போய் ரூம் வேறு போக சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. நீ போக சொல்கிறேன். நான் எப்படி தனியாக போவேன். எனக்கு பயமாக இருக்குல்ல. இவ்வளோ இருட்டாக இருக்கு. நான் எப்படி மேலே ஏறி போவேன் சொல்கிறாங்க. ரூம் மேலே தானே இருக்கு. நான் எங்கே போகிற சொல்கிறாங்க. அவன் ஷுகர் ரூம் போயிரு சொல்கிறாங்க. இன்னொன்று நான் போக மாட்டேன். அங்கே வந்து விண்டோஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். அங்கே வெளிச்சம் நல்லதுக்கு அங்கே கிளார் அடிக்கும். அதாவது இந்த மின்னல் வெளிச்சம் அடிக்கும். நான் போக மாட்டேன் சொல்கிறாங்க. போய் வந்து பார்க்குறாங்க. நீ கொஞ்சம் தள்ளி இரு சொல்கிறாங்க. ஏன் சிமெண்ட் அவையும் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது சிமெண்ட் ஜங்கூர் மாதிரி இருக்கு. சொன்னால் புரிஞ்சுக்கூடா சொல்கிறாங்க. ஏன்னு சொல்கிறாங்க. பார்த்தா எனக்குமே இதெல்லாம் பழக்கமே இல்லடா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. சிமெண்ட் கேட்குறாங்க. ஜங்கு டக்குனு ஜிம்மு ரொட்டேட் பண்ணுறாங்க. என்ன சொல்லிட்டு இப்போ ஜங்கு படிச்சு இப்போ கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மு பார்க்குற கிஸ் தானே சொல்லிட்டு அவர் பேக் கிஸ் பண்ணுறாரு. அந்த அவருக்கு டிஃப்ரெண்டாக ஃபீல் இருக்குது ஜங்கு பார்க்குறப்போ. இப்போ ஜங்கு கிஸ் பிரேக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. என் செல்லல நீ கோச்சிக்க மாட்டாலும் சொல்கிறாங்க. என்ன ஜங்கா சொல்கிறாங்க. நான் மட்டும் இடமே ஓப்பனாக சொல்லுவேன். சொல்கிறாங்க. எனக்கு இப்போ ஃபீல் பண்ண போல இருக்குது. நான் எடுத்துக்கவா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. என்ன எடுத்துக்க போறியா சொல்கிறாங்க. ஆமாடா நான் ஹஸ்பண்ட் தானே. என்னைக்கு இருந்தாலும் நம்மளுக்குள்ள தானே எல்லாம் நடக்கும். அப்போ இப்போ எடுத்துக்கோ சொல்கிறாங்க. அச்சோ ஜங்கா தப்பு அப்படி சொல்கிறாங்க. இது தப்பா சொல்கிறாங்க. ஏன்னா சும்மா தான் நீ தானே சொல்கிறாங்க. நான் சும்மா தான் ஹக் பண்ணேன். பயந்தா உனதான் ஹக் பண்ண முடியும். வேறு யார் இருக்கா வீட்டில். சுகா கூட சுகா கிட்ட போய் உட்காந்துருப்பேன். இல்லை சேகு பிள்ளைங்க கூட சேகு பிள்ளைங்க போயிட்டு பக்கத்தில் உட்காந்துருப்பேன். யார் மட்டும் இப்போ தானே இருக்க முடியும். அதில் நீ இருந்து பாய் ஃப்ரெண்ட். அப்போ உனக்கு தெரியுது அப்புறம் பாய் ஃப்ரெண்ட் தானே. அப்போ எனக்கு ரைட் சொல்லியா சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ண சொல்கிறா ஜிம்மி கேட்குறாங்க. இப்போ ஜம்மி பார்க்குறாங்க. ப்ளீஸ் நீ கோச்சிக்காத. எனக்கு வேணும். எனக்கு கண்டிப்பாக எனக்கு வேணும். ஏன்னா எனக்கு வந்து இதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியாது. ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் முக்கியம் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறேன் சொல்கிறேன். அதான் சொல்லியிருக்கேன். நான் மூவி தான் பார்ப்பேன். ஆனால் 18+ வந்தால் நான் கட் பண்ணுவேன் சொல்லியிருக்கேன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட் டைம் இருக்கேன். எனக்கு ஹேண்டில் பண்ணவும் தெரியாதுடா. ஓகேவா ப்ளீஸ் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு தனியாக ஹேண்டில் பண்ண தெரியாது. நீ தான் ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது சொல்கிறாங்க. நம்ம ட்ரை பண்ணுவோமா சொல்கிறாங்க. அச்சோ வேண்டாம் தப்பு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறேன். ப்ளீஸ் செல்லலாம் சொல்லிட்டு நம்ம ஜிம்மி சொல்கிறாங்க. ஜங்க் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறேன். மேபி உங்களுக்கு இது கேட்க அனுப்பிச்சுட்டாங்க. கட் பண்ணுறாங்க. ஓகே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ப்ளீஸ் தான் செல்லலாம் சொல்கிறாங்க. என் நம்பி ஜங்கா பயமாக இருக்கே சொல்கிறாங்க. பயமாக இருக்காது அப்படி சொல்கிறாங்க. அது தப்பு இல்லையா சொல்கிறாங்க. அது எப்படி தப்பு நீ நான் வேற சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க. நீ வேணா வந்துட்டு உன்னை சரி பண்ணிக்க ட்ரை பண்ண சொல்கிறாங்க. எனக்கு தெரியாதுடா சொல்கிறாங்க. இது சொல்கிறேன். நான் மட்டும் எடுத்து ஓப்பனாக சொல்லுவேன். எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்க் வந்துருப்பினாக்க எல்லாத்தையுமே ஜிம் ஓப்பனாக சொல்லுவார். அவர் என்ன மாதிரி மூவி பார்ப்பாரு. மூவி பார்த்தாலுமே சில சீன் வந்து கட் பண்ணி விட்டுருவாரு. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம சில விஷயங்கள் வந்துட்டு மீறக்கூடாது சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும். அதனால இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் பார்த்து அவங்க பார்த்துட்டு இருக்காரு. ஏன் இப்படி பார்க்குறா சொல்கிறாங்க. இந்த இருட்டில் கூட நான் பார்க்குறோம் தெரியவா சொல்கிறாங்க. நல்லா தேட முட்டை கண்ணை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. சரி ஓகே முட்டைக்கண்ணை பாவம் தானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஜங்கா நான் விளையாட்டாக நான் கூப்பிட்டேன் முட்டைக்கண்ணான்னு சொல்கிறாங்க. அது என்னமோ ஒன்று வச்சுக்கோ. எனக்கு ஹெல்ப் பண்ணவே பண்ண மாட்டேயா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. பண்ணவே பண்ண மாட்டேயா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாவமாக இருக்குது. அவருக்கு தப்பாகவும் ஃபீல் ஆக மாட்டேங்குது. ஏன்னா தன்னை ஜங்குக்கு தானே சொல்லிட்டு ஃபீல் ஆக அவ்வளோ தப்பாக ஃபீல் ஆகவே இல்லை. பயமும் இல்லை. எனக்கு பிஃபோர் மேரேஜ் வேணுமா அப்படி தான் யோசிக்கிறாரு. அது சொல்கிறாங்க. நம்ம ஹஸ்பண்ட் தானேடா சொல்கிறாங்க. ஆமாம் ஆனால் நம்ம லவ் பண்ணி ஒரு 3 வீக்ஸ் தான் ஆகுது. அது கூட சொல்கிறாங்க. அதுக்கு என்னடா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. உனக்கு நம்பிக்கை இல்லையா சொல்கிறாங்க. அச்சோ அப்படி இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. உனக்கு நம்பிக்கை இல்லை போல் அப்படி தான் இல்லை சொல்கிறாங்க. அப்போ நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் ஜங்கா. உனக்கு அப்பா அம்மா சுகா எல்லாரும் தாண்டி கொண்டு தான் அவங்க கூட கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னதானே பொய்யா சொல்கிறாங்க. அச்சோ அப்படி இல்லைடாமா சொல்கிறாங்க. அப்படின்னா நீ அப்படி தான் யோசிக்கிற. அது ஏஞ்சி போ ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா சொல்லி ஏஞ்சி போ. நீ அப்படிலாம் வந்துட்டு ஃபீல் பண்ண வேணாம். மட்டும் ஏஞ்சி போ. நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்மளால இதெல்லாம் நடந்துச்சு சொல்லி ஜெமினி போயிட்டு ஜங்குக்கு போய் பெக் பண்ணுறாங்க.
ஜிம் அமைதியாக இருக்காங்க, எது பரம்பிடுறாங்க. என்னாச்சு சொல்றாங்க, எனக்கு கூட வேணாம் அப்படி சொல்றாங்க. இப்போ ஜிம் தான் வேண்டாவா போவா சொல்றாங்க. இப்போ ஜங்க் எடுத்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜிம் ஜங்க் 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு அவங்க ஹாப்பியாவே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஓகேவா சொல்றாங்க. ஓகே தான், ஆனால் சோஃபால பயமா இருக்கு, கீழே விழுந்துருவா சொல்றாங்க. ஜங்க் பாக்குறாங்க. ஆக்சுவலா நான் மறந்துட்டேன், வேண்டாம் தூக்கிட்டு அழகா வந்துட்டு ஜங்க் மேலே போறாங்க. ஜங்க் என்ன போட்டுறா சொல்றேன், நான் போட மாட்டேன், நீ வா சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு அந்த அவங்களோட ரூம் தான், நம்ம ஜிம்மில் ரூம் தான். அந்த பெட்ல தொப்புன்னு போறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு போச்சாங்க. ஜிம்முக்குள்ள எல்லாமே அழகா நடந்துட்டு இருக்கு. ஜங்க் பாக்குறாங்க. ஓகே தான் சொல்றாங்க. எனக்கு ஓகே தான் சொல்றாங்க. எவனும் ஃபீல் பண்ண மாட்டேல சொல்றாங்க. நான் ஃபீல் பண்ண போறேன் சொல்றாங்க. இல்ல அது சொல்றாங்க, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை ஜிம் சொல்றாங்க. ஜங்க் ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாங்க. அப்படி ஏர்லி மார்னிங் வரைக்கும் அது போயிருக்கும். இப்போ ஜிம் பாக்குறாங்க. இப்போ டைம் என்ன இருக்கும்னு சொல்றாங்க. டைம் சொல்றாங்க. சொல்லு ஜங்கா சொல்றாங்க. இப்போ நம்ம ஜங்க் பாக்குறாங்க. என்ன ஒரு 5:40 இருக்குமா சொல்றாங்க. அட பாவி விட்டா சொல்றாங்க. ஜங்க் பாக்குறாங்க. சரி ஓகே சாரி சொல்றாங்க. இதுதான் அவங்க கொஞ்சம் இடம் கொடுக்காதுன்னு சொல்றது, கொஞ்சம் இடம் கொடுத்து நீ எப்படி எடுத்துக்கிட்டா சொல்றாங்க. ஜங்க் பாக்குறாங்க. நீ மட்டும் என்ஜாய் பண்ண மாதிரி பேசுறா. ஜங்க் வந்து ஜிம்ல சிக்ஸ் ஒரு மாதிரி சொல்றாங்க. வலிக்க சொல்றாங்க. அப்படி இப்போ மட்டும் ஏன் மேல பழி சொல்றியா அப்படி சொல்றாங்க. நீ நல்லா ஹாப்பியா இருந்தா சொல்றாங்க. சரி விட்டு இப்படி பேசக்கூடாது சொல்றாங்க. அப்போ நீ இப்படி பேசக்கூடாது சொல்றாங்க. ஜீவனம் சரி ஓகே ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம சும்மா டீச் பண்ண ஓகேவா, நீ ஹாப்பி தானே சொல்றா. ஹாப்பியா நீ சொல்றேன், ஆனால் ஹாப்பி தான். ஜங்க் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபைனல் 2 பேரும் அப்படி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. டைம் ஆல்மோஸ்ட் 8 o'clock இருக்கும். டோர் ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கோம். ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்றாங்க. சொல்றாங்க. போய் டோர் ஓப்பன் பண்ண சொல்றாங்க. டோர் ஓப்பன் பண்ணி போய் ஓப்பன் பண்ண சொல்றாங்க. நானா சொல்றாங்க. சொல்றாங்க. ஜங்குக்கா சொல்றாங்க. என்னடா செஞ்சு பார்க்குறாங்க. இப்போதான் என்ன இவ்வளோ டேஸ் கூட இவங்களுக்கு ஒன்றா தூங்கியிருப்பாங்க. அவங்க ஹேங் ஊர் பண்ணி ஒன்றா தூங்கியிருப்பாங்க. இப்பெல்லாம் இருந்திருக்காது. ஜங்கு செஞ்சு பார்க்குறாங்க. ஐயோ சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, என்னடா யாங் தானே வராங்க. ஆமா நீ மறந்துட்டியா சொல்றாங்க. அவங்க மறந்தே போயிட்டா, நல்ல வேலை அவர் பிக் பண்ண வர சொல்ல, இல்லைனாக்கா அதையும் மறந்துருப்பா சொல்றாங்க. பிக் பண்ண வர சொல்ல, அவங்களே வந்துட்டாங்க. இப்போ ஓப்பன் பண்ணிட்டே சொல்றாங்க. இப்போ ஜங்க் இருக்கிறாங்க. பார்த்தா 2 பேரும் அப்படி இருக்காங்க. ஐயோ இதெல்லாம் பார்த்தா என்ன ஆகும் சொல்றாங்க. என்ன ஆகும் இப்போ உடனே சொன்னா நல்லா இருக்காது, ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. நீ எந்திரி சொல்றாங்க. எந்திரிக்கிறாரு. அவருக்கு ஒரு பெயின் இருக்கு. ஐயோ சொல்றாங்க. சரி பார்த்து ஜங்கு முதல்ல ரப்படி விடாங்க. எஞ்சி உட்காரு சொல்றாங்க. ஜிம் எஞ்சி உட்காரு. எங்க ஜங்க் போயிட்டு ஒரு கிரீம் எடுத்து போட சொல்றாங்க. ஜிம் டாக்குறாங்க. ஐயோ ஜங்கார குளிக்கவே இல்லை சொல்றாங்க. குளிச்சதுக்கப்புறம் பார்த்துருந்தா இது குளிக்கணும் போட்டுக்கோ. இப்போ சடனாக பார்த்து என்ன ஆகும் சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் நீ இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு போ. நீ போய் டோர் ஓப்பன் பண்ணி நான் குளிக்க போறேன் சொல்றாங்க. குளிக்க போறீ எவ்வளோ முடியுமா சொல்றாங்க. எல்லாம் முடியும் சொல்றாங்க. கால் எடுத்து வைப்பா போ சொல்றாங்க. ஜிம் சரி ஓகே எனக்கு என்ன சொல்லியாச்சு. கால் கடை போறேன். பார்த்தா கால் ஷிவர் ஆயிட்டு ஐயோ சொல்றாங்க. ஜிம் பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிறா சொல்றாங்க. எதை சொன்னிய காலை வைக்கிறேன் வைய சொல்றாங்க. அடிப்பா உன்னை எடுத்துட்டு போய் விட்டுறா சொல்றாங்க. இப்போ ஜங்கு தான் சரி வா தூக்கிட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம் விடுறாங்க. நீ குடிச்சிட்டு பொறுமையா இல்லை விளையாச்சு வா, நான் போயிட்டு நான் அவங்க ஹேங்கிட்ட பார்க்குறேன் சரியா சொல்றாங்க. ஜங்கு அதில் மறைச்சிட்டு போக சொல்றாங்க. பார்த்துக்கிறேன் சொல்லி ஜங்கு போயிட்டு ஏற்பட இந்த க்ரீம்லாம் போட்டு மறைக்க டைம் இல்லை சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் இருக்கு அதை போட்டுக்கிறாங்க. நான் நெக் வரைக்கும் இருக்கு இது போதும் சொல்லிட்டு அவர் போட்டு போயிட்டாரு. இந்த பக்கம் இல்லை சுகா ஜாப் பார்க்க என்ன டைம் 8 o'clock ஆகுது, இன்னொரு மணி தூங்குறாங்க சொல்றாங்க. இல்லடா ரெய்னியா இருக்கு, நேரத்துல ரெய்னி போல அதான் சொல்றாங்க. அப்படியே ஆமா விடிய மழை பெஞ்சிருக்கும் போல அதான் அப்படி இருக்கு சொல்றாங்க. இப்போ போயிடலாம் நம்ம ஜங்கு ஓப்பன் பண்ணுறாங்க. டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்க பாக்குறீங்க எவ்வளவு நேரம்டா சொல்றாங்க. அது ஏன் சொல்ற ரொம்ப ரெய்னியா சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. இப்போ ஜங்கு பார்த்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபேஸ் பார்த்தா ரொம்ப பிரைட்டா இருக்கு. என்னடா ஃபேஸ்ல பிரைட்டா இருக்கு மார்னிங் சொல்றாங்க. அது ஒண்ணு சொல்றாங்க. இப்போ 2 பேரும் வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கு பாக்குறாங்க. எனக்கு டவுட் உங்ககிட்ட சொல்றாங்க. என்ன ஹேங் சொல்றாங்க. நீ ஜிம் தெலவா சொல்லிட்டு அப்படி கேட்கறாங்க. அது சொல்றாங்க. சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. எனக்கு அங்கே டவுட் வந்து சொல்லிட்டாங்க. என்ன எனக்கு ஆமா அன்னைக்கு நீ பேசுறப்போ இதே எனக்கு டிஃப்ரெண்டா ஒரு சத்தம் கிடைச்சு சொல்றாங்க. ஜங்க் பாக்குறதுக்கு அதை சொல்றாங்க. அன்னைக்கு ஜிம் நெட்டு பேசுறப்போ எனக்கு சத்தம் கிடைச்சிட்டா, நீ கிஸ் பண்ணதானே அவனை சொல்றாங்க. இப்போ சுகா பாக்குறது இதே போ அப்படி கேட்கறாங்க. அன்னைக்கு நோட் பண்ணேன் அவன் பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப கிஸ் பண்ற சவுண்ட் கிடைச்சி அப்பயே நான் டவுட் இருந்துச்சு சொல்றாங்க. இப்போ நம்ம சுகா பாக்குறாங்க. அவன் ஓகே சொல்லிட்டு நான் சொல்றாங்க. சொல்றாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு சுகாவுக்கு ஜெயவாக்கும். அவன் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றான். அவன் கிட்ட சொல்றான் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றான், ரொம்ப ஹாப்பியா இருக்கான் சொல்லவும் இதுவே போதும் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ எங்க அவன் சொல்றாங்க. அவன் ரூம்ல தூங்கிட்டு இருப்பான், குடிச்சிட்டு இருப்பான் சொல்றாங்க. அப்படி அவன் சொல்றாங்க. இப்போ ஜெயகுப்பம் சரி ஓகே நான் அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜங்கு நானும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் சொல்லிட்டு மேலே போயிட்டாங்க. போயிட்டு அவர் ஃப்ரெஷ் ஆகிறாங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வந்துட்டு அவரும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வராங்க. அந்த பக்கம் ஜிம் பார்த்தா அவர் பட்டி டிங்கிட்டிங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்னக்கா அங்கங்கே ஒரு மாதிரி பைட் மாசம் இருக்கு. எப்படி மறைக்க ஐயோ இவன் சீக்ஸ் எல்லாம் பைட் பண்ணா ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் வேறு கவனிக்காம விட்டுனேன். சீக்ஸ் எல்லாமே பைட் பண்ணுவோம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அங்கங்கே வந்துட்டு பேட்சப் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஒர்க்கை பார்த்தா சார் ஜிம் தான் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு ஒரு மாதிரி க்ரீம் வச்சு அப்ளை பண்ணுறாங்க. இதெல்லாம் சுகாக்கு எனக்கு தெரியாமல் இருக்கணும் சார். ஜிம் தான் அங்கங்கே மறைச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சுகா தான் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிட்டு வந்துட்டாரு. அவர் ரூம்ல வந்துட்டு ஜிமின் கூப்பிடுறாங்க. ஜிமின் பார்த்து ரொம்ப டேஸ் ஆகிருக்கனால அவருக்கு ஒரு மாதிரி பார்க்கணும் இருக்கு. ஜெய் பார்க்க நானும் அவனை பார்க்கணும் கூப்பிடா சொல்லிட்டாங்க. ஜிமின் அப்படி கூப்பிட்டு இருக்காங்க. ஏங்க வரேன் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜங்கு பார்க்குறாங்க. அவன் எங்கே வர்றது, அவன் நடக்க முடியாது என்னமோ சொல்ற ஜங்கு தான் ரெடியாயிட்டு வந்து பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஜிமின் மறைக்கிறாங்க. ஏன்டா சொல்றாங்க. பாரு நான் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன் சொல்றாங்க. என்ன பேட்ச் ஒர்க் வேலை பார்த்துட்டு இருக்கியா சொல்றாங்க. எதுவும் சொல்றாங்க. ஆமா அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்க போல சொல்றாங்க. ஜிம் பார்க்க நக்கெல்லாம் உனக்கு சரி கேட்குறாங்க.
இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. சும்மாடா தங்கம் ஜங்க் கூட வராங்க. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. பாரு எதுக்கு பைட் பண்ணா சொல்கிறாங்க. நைட்டு கேட்க இப்போ கேட்கிறடா சொல்கிறாங்க. நான் அவனை பைட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. நீ பண்ண நினைக்கிறீங்க பாரு ஜங்க் தான் ஷட் காமிக்கிறாங்க. பார்த்தாங்க ஆப்ஸெல்லாம் பைட் பண்ணி வச்சிருக்காரு. ஜங்க் நான் கூட போயிட்டு ஏன்டா இதெல்லாம் காமிக்கிறா சொல்கிறேன்டா. நைட்டு நீ மட்டும் பைட் பண்ண நான் மட்டும் தான் பைட் பண்ண மாதிரி ஏன் பழி போடுறா சொல்கிறாங்க. அதே தான் ஜங்கா சீக்கிரத்துக்கு பைட் பண்ணிட்டியே இப்போ எப்படி காமிக்க சொல்கிறாங்க. பார்த்துக்கலாமா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வெக்கமாக இருக்குது சொல்கிறாங்க. சரி வீட்டுக்கு சார் ஜங்க் தான் கிரீமாக போட்டு எப்படி மேட்ச் பண்ணி விடுறாங்க. சரி ஓகே நல்லா இருக்கு போலாமா சொல்கிறாங்க. இங்கே நடக்கவும் இல்லை பாரு பாத்ரூம்லேருந்து இங்கே வரதுக்குள்ள நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சொல்கிறாங்க. அப்படி தானே வா சொல்கிறாங்க. தூக்குறாங்க. என்ன பண்ணுறா சார் நீ வா தூக்கிட்டு வராங்க. ஐயோ தெரிஞ்சுட்டு போய் விட்டே சொல்கிறாங்க. நான் பார்த்துட்டு நீ வா தூக்கிட்டு வராங்க. இந்த பக்கம் சுகாவும் ஜவு பார்க்குறாங்க. என்னடா தூக்கிட்டு வர பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜவு பார்க்குறாங்க. அது ஒன்றும் இல்லை உங்கள் தம்பி பார்த்தா உங்களுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. நேற்று ஆஃபீஸ் டேபிள் அடிச்சுக்கிட்டான் சொல்கிறாங்க. ஆஃபீஸ் டேபிள் அடிச்சுக்கிட்டான். ஆமாம் அவனும் சரியாக நடக்க மாட்டாங்க தெரியல. அந்த எதிர்த்து வரும்போது ஆஃபீஸ் டேபிள் அடிச்சுக்கிட்டான். அது வந்து கால் வலி அவனுக்கு சொல்கிறாங்க. அப்படியா சரி ஏன் ஜிம்மி நீ பார்த்தே நடக்க மாட்டியா அப்படி ஜெயவுக்கு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அடப்பாவி ஏன் உங்கள் தம்பி தான் எங்கள் ரீசனாக நடக்காமல் போனதுக்கு அப்படி சொல்லிட்டு மனசுக்கு நினச்சிக்கிறாங்க. ஜெவ் பார்க்குறாங்க. நீ எப்போவும் பொறுப்பே இல்லாமல் இருக்க ஜிமி. நீ பார்த்துருக்கணும் சரியா. மற்ற விஷயத்தில் பொறுப்பு இருக்காது. உன்னோட ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. நீ பாட்டுக்கு இடிச்சுக்கிற அங்கங்கே போயிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குறாங்க. அது சின்ன வயசு இந்த நடக்கிறதா அப்படி சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. ஜிமி பார்க்குறாங்க. சுகர் இப்படி இருக்கா ஹோபி அப்படி இருக்கா நல்லா இருக்கும் வா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உட்காராங்க. அப்புறம் ஜங்க் சொன்னால் உண்மையாக சொல்கிறாங்க. ஜிமி பார்க்குறாங்க. என்னத்தை சொன்னான்னு சொல்லி பார்க்குறாங்க. லவ் சொல்லிட்டு மாதிரி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நீ அப்படி தானே ஜிமி பாரு ஜங்க் ரொம்ப நல்ல பையன் என் தம்பிக்காக சொல்ல சொல்கிறாங்க. ஏங்க எனக்கு தெரியும் அவன் ரொம்ப நல்லா பார்த்துப்பான் சரியான ஹாப்பியாக இருக்க. நீங்கள் ஒன்றும் உறுப்பினர் வேணா சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி ஹாப்பியாக இருப்பீங்க நாங்கள் இருப்போம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அப்படி உட்காந்துருக்காரு. நம்ம ஜெவப்பு தண்டை போட போய் காஃபி போட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் கெஞ்சி போயிடுறாங்க. இப்போ நம்ம சுகா போகணும் நம்ம ஜெவ போகணும் ஜிம்கிட்ட எது பேசிட்டு இருக்காங்க. ஜங்க்கு கேட்கல என்ன பேசிட்டு இருக்காங்க சொல்லிட்டு ஜிம்னு பார்த்தா பேச ஒரே வச்சு பேசிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும் சொல்லிட்டு அவரோட சொல்கிறாங்க. அப்படி சொல்ல மாட்டானே தங்கம் சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்த்தா அவங்களோட பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் காஃபி போட்டு கொடுத்தாங்க நான் குடிக்க சொல்கிறாங்க. 3 பேர் எடுத்துக்கிறாங்க. இப்போ அழகாக டேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம சுகா பார்க்குறாங்க. ஏன்டா ஜவுக்கு சொல்கிறாங்க. என்ன ஹேங் சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் இருக்கோமே கொஞ்சமாக உனக்கு ரெஸ்பெக்ட் தெரியுதா சொல்கிறாங்க. என்ன ஹேங் பண்ண சொல்கிறாங்க. ஏன்டா அவன் தூக்கி லேப்டாப் உட்கார வச்சிருக்கே நாங்கள் இருக்கணும் உனக்கு மரியாதை சொல்ல தெரியுதா சொல்கிறாங்க. இதில் என்ன ஹேங் இருக்குது. அவன் என் ஒய்ஃபு அப்புறம் சொல்கிறாங்க. நீ உங்களுக்கு மேரேஜ் ஆகலை. அட மேரேஜ்லாம் ஒரு விஷயமா அவன் என்னோட ஒய்ஃப் நீங்கள் அண்ணா இதில் போய் என்ன இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் அப்பயே சொன்னேன் இறக்கி விட்டேன்னு சொல்லி இறக்கி விட மாட்டா சொல்கிறாங்க. இப்போ ஜெவ பார்க்குறாங்க. அவன் இறக்கி கீழே தான் உட்கார ஏன் சொல்கிறாங்க. இருக்கட்டும் அப்படி ஜங்க் தூக்கி வச்சிருக்காங்க. சுகா ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி கூட இறக்கி விட்றாங்க. அவங்க ப்ரைவேட் வேறடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறவங்க போடா ஜிம் இறங்கி போயிடுறாங்க. டே நின்று சொல்கிறாங்க. ஓ அப்படி போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சுகாவும் ஜவுக்கு பயங்கர டீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அப்படி பண்ணுறா சொல்கிறாங்க. ஏன் பாருங்க உங்களை தான் கோச்சிட்டு போகிறான் அவ்வளோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா தான் வந்துட்டு டே கொஞ்சமாக ரெஸ்பெக்டாக நடந்துக்கலாம் சொல்கிறாங்க. என்னதான் ரெஸ்பெக்ட் நீங்கள் பாருங்க எங்களுக்கு ஒரு வீடு வாங்க போகிற சொல்கிறாங்க. உங்களுக்கு வீடா அப்படி எங்க கூட இருக்க மாட்டீங்களா சொல்கிறாங்க. அதில் இருக்க முடியாது ஏன் சொல்கிறாங்க. பாருங்க இப்படி என் ஒய்ஃப் அழகாக மடியில் உட்காந்தா உங்களுக்கு அதை பார்த்து பொறுக்கலா சொல்கிறாங்க. இது பொறுக்கலையாடே அப்படி சொல்லடா கொஞ்சம் ரெஸ்பெக்ட் டீசெண்டாக சொல்கிறாங்க. இது போய் டீசென்ட்லாம் இருக்குது எங்களுக்குள்ள நாங்கள் ரொமான்டிக்காக இருக்கோம் லவ்லியாக இருக்கும் அதை பார்த்து ரசிக்கிறத விட்டுட்டு சொல்கிறாங்க. எது ரசிக்கணும் அவங்களே சொல்கிறாங்க. ஆமாம் 2 லவ்லி பர்ஸ் இருக்காங்க நம்ம வீட்டில் அதை பார்த்து ரசிக்கிறதை விட்டுட்டு நீங்கள் எனக்கு எப்படி சொல்கிறீங்க பாரு அவங்க கோச்சிட்டு போயிட்டா நாங்கள் எங்களுக்கு வீடு வாங்க ப்ரைவேட்டா அந்த வீட்டில் நானும் அவனும் சொல்கிறாங்க. டெய்லி இது கூட சொல்லாதடா போடா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் சொல்ல மாட்டேன் அவங்க அசைஞ்சு போயிடாரு. இப்போ சுகா பார்க்குறாங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்கை நினச்சி சொல்கிறாங்க. அப்படி அவன் நல்லா பார்த்துப்பான். ஜிமின் பாரு இப்போலாம் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கான். எனக்கு அது மட்டும் போதும் சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இப்போ ஜெயப்போம் அவன் வந்து ஜங்க் கூட இருக்கானே ஹாப்பியாக தான் இருப்பான் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. டே என்ன சொல்கிறாங்க போடா எல்லாரும் நம்ம டீச் பண்ணுறாங்க தெரியுமா சொல்கிறாங்க. யார் டீச் பண்ண நம்ம அண்ணன் தானே சொல்கிறாங்க. அட போ அப்படி சொல்கிறாங்க. பேசாமல் நம்ம வேறு வீடு வாங்கிட்டு போயிடலாம் சொல்கிறாங்க. வேறு வீடா ஏன் சொல்கிறாங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு ஒரு வீடு வாங்கிக்கலாம் அப்போ தான் ப்ரைவசி இருக்க முடியும் சொல்கிறாங்க. ப்ரைவசியா சொல்கிறாங்க. இங்கே கூட ப்ரைவசிக்கு என்ன குறைச்சி சொல்கிறாங்க. இப்போ ஏஞ்சி வண்டியாக சொல்கிறாங்க. இப்போ நமக்கு மேரேஜ் ஆகலை டக்குன்னு சொல்லிட்டு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் என்ன ஹக் பண்ணுவேன் கிஸ் பண்ணுவேன் அதெல்லாம் அவங்க பார்த்து சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ சொல்கிறாங்க. ஆமாம் அதுதான் தனி வீடு வாங்கிக்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் எங்கே மிஸ் பண்ணுவோமே சொல்கிறாங்க. வீக்கெண்டுக்கு வரலாம் சொல்கிறாங்க. வீக்கெண்டு நம்ம வீக்கெண்டாக வரலாம் சொல்கிறாங்க. ஜிமின் சரி ஓகே சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அழகாக பார்த்துட்டு இருக்காரு. ஃபைனலாக ஜிம் கிராஜுவேட் ஆகிட்டாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா அம்மா ஜங்கோட அப்பா அம்மா இருக்காங்க. இப்போ சுகாவும் ஜவுக்கு பேசுகிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. என்ன ஜங்கு சொல்கிற அப்படி கேட்குறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. இல்லைடா உனக்கு சொல்கிறாங்க பாருங்கம்மா லட்டு மாதிரி என் கண்மூடி வரதான் இருக்கான் இவன் விட்டுட்டு வேறு எங்கே போய் தேட சொல்கிறீங்க எனக்கு கேட்குறாங்க. என்ன கேட்டிருக்காரு நம்ம ஜவுக்கு என்ன பேசுகிறேன் அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி பேச சொல்கிறாங்க. என்னம்மா தப்பா சொன்னேன் பாருங்க இவங்க இவ்வளோ அழகாக இருக்கா அவ்வளோ க்யூட்டாக இருப்பாம்மா ரொம்ப அழகாக கேரிங்காக பார்த்துப்பா. நம்ம ஜெயவு அங்கே எப்படி சுகா எங்களோட பெஸ்ட் பார்ப்பான் ஒரு பார்ட்னரும் அதே மாதிரி இருப்பேன் தெரியுமா ரொம்ப அழகாக பார்த்துப்பா என்ன சொல்கிறாங்க. உண்மை சொல்லக்கூடாது ஜங்கு தான் பார்த்துப்பாங்க இருந்தாலும் ஜங்கு சொல்கிறாங்க ஜிம்மில் பார்த்து. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க சொல்லுப்பா சொல்கிறாங்க. உண்மை சொன்னாக்கா நம்ம ஜவுக்கு அளவுக்கு ஜிம்மில் யாரும் பார்த்துக்க மாட்டாங்கம்மா அவ்வளோ நல்லா பார்த்துப்பான் அவன் கூட நம்ம ஹாப்பியாக இருப்பான் சரியா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன். ஆமாம்மா நீங்கள் வந்து ஜிம்மில் வந்து ஜவுக்கு மேட்ச் பண்ணி கொடுங்க அப்படி சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க.
இப்போ நம்ம ஜங்கோட அம்மாவும் சரி ஓகே இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கும்போது சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா கேட்குறாங்க, சரி ஓகே என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்பா எனக்கு ஒரு வீடும் ஒரு கார் வாங்கிட்டாங்க சொல்கிறாங்க. வீடும் காருமா? ஆமாம் 1 வீக் டைம் இருக்குல்ல மேரேஜுக்கு, ஒரு 1 வீக்கில் பண்ணுங்க சொல்கிறாங்க. 1 வீக்லையா? இல்லை ஒரு 15 days அதெல்லாம் டைம் அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆமாப்பா அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ண முடியாது எங்களால், நீங்கள் சீக்கிரமே எனக்கு ஒரு 1 வீக்கில் மேரேஜ் பண்ணி வச்சுருங்க, ஒரு வீடு கார் எல்லாம் வாங்கி கொடுத்துருங்க சொல்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு அப்போ ஆஃபீஸும் பிரிக்கணுமா? ஆஃபீஸில் பிரிக்க வேணும், ஆஃபீஸ் ஒன்றா தான் இருக்கும், நான் ஹோபி ஹேங் ஷுகா ஹேங் எல்லாம் ஒன்றா தான் ஒர்க் பண்ணுவான், இவன் ஃபியூச்சரில் ஜிம்மில் கூட கூட்டிகிட்டு போவான் சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு என்னக்கா தனி வீடு வேணும் சொல்கிறாங்க. அது என்கிட்ட தனி வீடு அண்ணா கூட இருக்க வேண்டியதான் சொல்கிறாங்க. இப்போ ஜெக பார்க்குறீங்க அப்பா இது இவன் என் கூட சொல்கிறாங்க, ஏன் ஹோபி சொல்கிறாங்க. அதை நீங்கள் வேறு அதெல்லாம் வந்து வேண்டாம் அவங்க தனியாக வாங்கி கொடுத்துருங்க சொல்கிறாங்க. ஜங்க பார்க்குறாங்க நீங்களே சொல்ல நானும் இருக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா சொல்லி கேட்குறாங்க அப்பா கிட்ட. அப்பா எனக்கு ப்ரைவசி வேணும் சொல்கிறாங்க. ப்ரைவசியாக சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஃபைனில் 1 வீக் ஆஃப்டர் மேரேஜ் ஆக போகுது. இன்றைக்கி நாளைக்கு மார்னிங் மேரேஜ். ஜம் பார்க்குறேங்க ஜிமின் வெளில போட சொல்கிறாங்க. என்னதுக்கு வெளில போடணும் மாமா சொல்கிறாங்க. ஏன் ஜம்க்கு சொல்கிறாங்க. ஒரு வேலை ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போகிறேன் வா சொல்கிறாங்க. அது எல்லாமே வாங்கியாச்சு, ஷாப்பிங் பண்ணியாச்சு, ட்ரெஸ்ஸு ரிங் எல்லாம் வாங்கியாச்சு. அப்புறம் எதுக்கு சொல்கிறாங்க நீ வா அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி ஜிம் போகிறாங்க. ஜிமின் ஜம்க்கு 2 பேரும் வந்துட்டு ஒரு ஹோட்டல் போயிருக்காங்க. இதில் நியூ ஹோட்டலாக இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் இது நியூவாக வந்துட்டு நான் பார்த்தேன் நல்லா இருக்குது சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் வந்துட்டு நாளைக்கு மேரேஜ் எதுக்கு பழஞ்சிக்கிட்டு சொல்கிறாங்க. அதுவா ஒரு விஷயம் இருக்குது வா சொல்கிறாங்க. சரி ஜிமின் போகிறாங்க. போய் பார்த்தா ஒரு டேபிள் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஜிம் பார்க்குறேன் இது சொல்கிறாங்க. பார்த்தாக்கா அந்த டேபிள் ஃபுல்லாக அழகாக கேண்டில் டின்னருக்காக ரொம்ப அழகாக அரேஞ்ச் ஆயிருக்கு. ஜிம் பார்க்குறீங்க இதே சொல்கிறாங்க. இது உனக்கானது எனக்கான கேண்டில் டின்னர் சொல்கிறாங்க. அது எதுக்கு சொல்கிறாங்க. எனக்கா நாளைக்கு மார்னிங் மேரேஜ் இல்லை. ஆமாம் அதனால் இதில் லைஃப்பில் வந்துட்டு உன்னை வெல்கம் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. வெல்கம் கம்மிங் டு மை லைஃப் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. எனக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குவேன், இது வரைக்கும் ஹாப்பியாக இருந்திருக்கேன், இதுக்கப்புறம் நான் ஹாப்பியாக இருக்க போகிறேன்னு தெரியும், அதுக்காக நான் ஓகேவா உன்னை வெல்கம் பண்ணுறப்ப ரொம்ப அழகாக இருக்குங்களா சொல்கிறாங்க. அதுக்கான ஒரு டின்னர் தான் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரிக்கு இல்லை இதுக்கு முன்னாடி நிறைய டைம் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இது லாஸ்ட் எப்படின்னாக்கா என்னோட பாய் ஃப்ரெண்டா அதுக்கப்புறம் ஒய்ஃபை எவ்வளோ டைம் கொடுப்பேன்னா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ நாள் தன்னை ரசித்து பார்த்துக்கிறாங்க, இவ்வளோ கேர் பண்ணுறாங்க, இவ்வளோ லவ் பண்ணுறா சொல்லி ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாகவே ஆயிடுது. எனக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு காசு பார்க்குறேன் நேம்லாம் அடிச்சிருக்காங்க. ஆமாம் ஜேகேஜேஎம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பிடிச்சிருக்கு. இது கேக் கட் பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் ஜிம் ஜம்க்கு கேக்லாம் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி முடிச்சுட்டு 2 பேரும் ஃபிட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாமே வந்துருக்கு. ஜிம் ஜம்க்கு நல்லா சாப்பிட்டுருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜம் பார்க்குற சரி போகலாமா அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க பார்க் நடு வந்துட்டாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க அச்சோ ஜிம்னு சொல்கிறாங்க. என்ன ஜம் காசு சொல்கிறாங்க. நான் வர டைம் மறந்து வச்சுட்டு டேபிளே சொல்கிறாங்க. இப்போ எடுத்துகிட்டு வா சொல்கிறாங்க. சரிட்டு ஜம்க்கு போயிட்டாங்க. இப்போ ஜிம் வச்சுருக்காங்க. நம்ம ஜம்ப் ரிட்டன் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஜிம்மோட காசு ஜிம்மோட ஹேண்டை ஒரு பர்சன் பின் பண்ணி வச்சுருக்காங்க. ஜம்ப் ஒரு மாதிரிக்கு யார் இதுன்னு பார்க்குறாங்க. ஜிம் கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜம்கா சொல்கிறாங்க. அந்த பர்சன் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஜிம்மில் அந்த பர்சன் கிட்ட விட்டு சொல்லிட்டு இப்போ ஜம் பார்க்குறாங்க. டே போகட்டு யார் நீ சொல்லிட்டு டக்குனு அந்த பர்சனை நம்ம ஜம்ப் பிக் பண்ணுறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க நீ யாரை சொல்லிட்டு இங்கே பாரு ஃபஸ்ட் எதுக்கு அவனை பின் பண்ணா கேட்குறாங்க. ஏன் அவன் பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜம்முக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க பாரு அவன் என்னோட ஃபியான்சி ஓகேவா நாளைக்கு மேரேஜ் ஆக போகுது நீ யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம அதை பர்சன் பார்க்குறாங்க ஃபியான்ஸாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாரு அவங்க ஹஸ்பண்ட் ஓகேவா நாளைக்கு எனக்கு மேரேஜ் ஆக போக சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க ஜிம்மின் எங்கிட்ட 3 ஐடியா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் ஒரு மார்க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துருக்காங்க. புரியவே இல்லை. நம்ம ஜிம் பார்க்குறாங்க பாரு சொன்னோம் அவனோட பாஸ்ட் ஓகேவா ஹீஸ் மை ஹஸ்பண்ட் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜம்ப் ஒரு மாதிரி கோந்து இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க பாரு ஜிம்மில் ஒரு சான்ஸ் கொடு நான் ஒன்று தான் நினச்சிட்டு இருக்கேன். நான் அந்த டைம் பண்ண தப்பு தான் ஓகேவா சாரி சொல்லிட்டு இப்போ அந்த பர்சன் நம்ம ஜிம்மில் ஹேண்டை பிடிக்க அவங்க ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஜம்ப் வந்து பர்சன் பயங்கரமாக அடிச்சிடறாங்க. இங்கே பாரு இன்னொரு டைம் அவன் ஹேண்டை பிடிச்சி அவ்வளோ தொலைச்சிடும் பார்த்துக்கோ சொல்லிட்டு என் ஒய்ஃப் ஓகேவா சொல்லிட்டு ஜம்ப் தான் கார்டோட ஓப்பன் பண்ணி ஜம்ப் ஜிம்மில் உட்கார சொல்லிட்டாங்க. ஜிம்மில் உட்காந்துட்டாங்க. ஆனால் ஜம்கு வர வழியில் ஒரு வார்த்தை கூட பேச ஜிம்மில் ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஏன்னா அவன் பாய் ஃப்ரெண்ட் சொன்னது நம்ம ஜிம்மில் பாஸ்ட்டு அப்படி சொல்லியிருப்பாரு. அது ஒரு மாதிரி ஆயிடுது. ஜிம்மில் தன்ட்ட ஹைட் பண்ணுறாரு. எனக்கு ஜம்கு வந்து அவரை பற்றி எல்லாமே சொல்லியிருப்பாரு ஜிம்மிக்கிட்ட. அவர் காலேஜ் படிக்கும்போது யூஎஸ்ல படிக்கும் எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு யாராவது ஒரு பர்சன் யாராவது பிடிச்சிருந்து சும்மா பார்த்தா கூட சொல்லுவார். யாராவது சைட் அடிச்சாலோ இல்லை க்ரஷ் அப்படின்னா கூட உடனே சொல்லிடுவார். ஆக்டர் அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா அவர் க்ரஷ்ஷாக அதெல்லாம் சொல்லுவார். ஹைட் பண்ண மாட்டேன் நம்மளோட பார்ட்னர்கிட்ட ஓப்பன் இருக்கணும் ஒரு ஆசை ஹைட் பண்ணாமல் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிக்கணும் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஜிம்னா அப்படி பர்சன் ஆசைப்பட்டிருப்பாரு. பார்த்தா ஜிம்னுக்கு வந்து இப்படி எக்ஸ் இருக்காங்க தெரியுமா ரொம்ப ஹார்ட் ஆகி போயிடுது அவருக்கு. நம்மகிட்ட சொல்லவே இல்லை சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அதோட பேசாமலே இருப்பாரு. ஆனால் விட்டு கொடுக்க ரெடியா இல்லை. அவரோட ஒய்ஃபு அவர் மேரேஜ் பண்ணி போகிற அதெல்லாம் ஓகே தான் நான் ஹைட் பண்ணிட்டான்ற ஒரு சின்ன வருத்தம் அதுக்குள்ள வந்துருது. அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை. மேரேஜ் நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் அவர் பேசிக்க மாட்டாரு. இப்போ ப்ரெசென்ட் நினைச்சு பார்க்குறாங்க. எனக்கு புரியுது நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா அந்த லைஃப்ல உனக்கு பயமாக தானே இருக்கும்ல. எனக்கு புரியுது ஐம் சாரி. நம்ம வந்துட்டு டக்குன்னு மட்டும் முகத்தை காமிச்சிடக்கூடாது தப்பு தான். நான் வந்துட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக 1 டே ஃபுல்லாக இக்னோர் பண்ணியிருக்கேன். அதுவும் மேரேஜ் டே அப்போ நான் கொஞ்சம் உண்மைட்டு இருந்தேன் கோவம் வர இருந்தேன். அது ஹார்ட் ஆகிருக்கலாம் சாரி சொல்லி அவங்க தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லவ்ல ஹார்ட் ஆகிறவங்களாம் தெரியும் செகண்ட் லவோட வேல்யூ. அப்படி எந்த அளவுக்கு லவ் பண்ண வேலை நீ வந்து எப்போ அடிக்கடி கேட்பேன் என்கிட்ட நீ இப்படி இருப்பாரு சொல்லிட்டு அப்போ எனக்கு புரியாமல் போயிடுச்சு. இப்போ புரியுது நீ எந்த அளவுக்கு இன்செக்யூராக ஃபீல் பண்ணிப்பா சொல்லிட்டு இதுக்கப்புறம் உனக்கு அந்த பாயத்தனை கொடுக்க மாட்டேன் சரியா அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு ஜவுக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க.
இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நல்லா ஜிம் தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்க் பார்க்குறேன். நான் போய்ட்டு ஒர்க்கில் ஆரம்பிக்க போகிறேன் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஏஞ்சிட்டு குளிச்சுட்டு போயிட்டு கீழே குக் பண்ண ஆரம்பிச்சிடாங்க. குக் பண்ணிட்டு வீட்டை எப்படி டோர்லாம் ஓப்பன் பண்ணிட்டு எல்லா ஒர்க்கும் அவர் தான் பண்ணுறா. ஜிம் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் எந்திரிச்சு கீழே வராங்க. பார்த்தா ஜங்க் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டாரு. சாப்பிடலாமா சொல்லிக்கிறாங்க. ஜங்கா நீ எல்லாருக்கும் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எல்லாருக்கும் முடிச்சிட்டேன், சமைச்சிட்டேன், நான் சாப்பிடலாமா சொல்கிறாங்க. நீ எதுக்கு பண்ண சொல்கிறாங்க. ஏன்டா நான் பண்ண வேறு யார் பண்ணுவா சொல்கிறாங்க. நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன் சொல்கிறாங்க. பாரு நம்ம தனி வீட்டுக்கு வந்துட்டோம், நீ ஒய்ஃபாக இருக்க, நீ தான் குக் பண்ணணும் அப்படி எதுவும் கிடையாது, ஓகேவா? எப்பவும் பண்ண நான் பார்த்துப்பேன் சரியா சொல்கிறாங்க. எனக்கு அந்த ஈக்குவலாக எதுவுமே கிடையாது, ஒய்ஃப் தான் பண்ணுவோம், ஹஸ்பண்ட் தான் பண்ண சொல்லிட்டு ஓகேவா, 2 பேரும் ஈக்குவலாக பண்ணலாம் சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பி பார்த்துருக்காங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, என்னை எவ்வளோ லவ் பண்ணுறதுக்கும் என்னை எவ்வளோ கேர் பண்ணுறது சொல்கிறாங்க. தேங்க்யூ மட்டும் தான். நான் வேறு சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு வேறு ஒரு கிஸ் பண்ணால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கிஸ் தானே வேணும்னு சொல்கிறாங்க. பாஸ் ஜிம் தான். ஜம்க்கு டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜம்க்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா அவராக கொடுக்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப ஹாப்பி பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே சாப்பிடலாமாவும் சரி 2 பேரும் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போகிறாங்க. இப்போ நம்ம ஷுகர் பார்க்குறாங்க. இன்னைக்கு ஜிம்முக்கு வந்து நியூவாக ஜாப் கொடுத்தாகணும். ஏன்னாக்கா இவ்வளோ டேஸ் வந்து அவர் ஜஸ்ட் ஈவினிங் டைம் வருவார், வந்து கொஞ்ச நேரம் இருப்பார் போயிடுவார். இப்போ அவருக்கும் தனியாக ஒரு ஜாப் கொடுக்குறதா சொல்கிறாங்க. இப்போ ஜம்க் பார்க்குறாங்க. ஏங்க ஜிம்முக்கு சொல்கிறாங்க. கம்பெனியில் ரூல்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏங்க எனக்கு நீங்கள் எல்லாருக்கும் எப்படி நியூவாக ஒரு பர்சன் ஜாப் கொடுத்தாங்களா கொடுப்பீங்களோ அதே மாதிரி கொடுங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு நார்மல் ஜாப் தான் கொடுக்குறாங்க. ஜம்ப் என்ன சொல்ல எனக்கு ஜாப் வேறு நம்ம வீடு வேறு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஜிம் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டேபிள் கொடுக்குறாங்க. அந்த ஒர்க்கு தான் அவர் பார்க்க போகிறாரு. போயிட்டு உட்காராரு. எல்லாம் பார்க்குறாங்க. என்ன ஜம்ப் சாரோட ஒய்ஃப் தானே ஜிமின் சார், இவருக்கே இப்படி நார்மல் ஒர்க் கொடுத்துருக்காங்க சொல்லி பார்க்குறாங்க. அவர் பெரிய போஸ்டிங் கொடுக்கலாம்ல அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஷுகா ஜெவப்பு ஜம்ப் 3 பேரும் ப்ரொஃபஷனலாக வேறு மாதிரி இருப்பாங்க. அதனால ஜிம் பாட்டுக்கு போய் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு அவர் ஃபுல்லாக பழைய ஃபைல் தான் கொடுத்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அந்த ஃபைல் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு கீழே உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறேன். எங்கே ஜிம்மில் காணும் சீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜிம் கீழே உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. ஜங்க் பார்க்குறேன். ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன ஜிம்க்கா சொல்கிறேன், என்ன பண்ணுறீங்க அப்படி ஜிங்கிட்ட கிட்ட உட்காராங்க. அதை சொல்கிறாங்க. எங்கே என்ன பண்ணுறா அப்படி கேட்குறேன். கீழே உட்காந்துருக்கா சொல்கிறாங்க. அதுவா அந்த சேரில் உட்காந்து இன்னைக்கெல்லாம் பெயினாக இருக்குது, இங்கே கீழே உட்காந்தா வசதியாக இருக்க எழுதுறதுக்கு சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமாம் அந்த ஃபைலாம் கரெக்ஷன் பண்ணிட்டு பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது, ஓரளவு உனக்கு பெட்டர் ஜாப், நீ வேறு கம்பெனி ஒர்க் பண்ணுறா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு ஜங்க்கா எனக்கு தெரியும் இப்போ எந்த கம்பெனிக்கு போனாலும் ஆரஞ்சு ஜாப் இப்படி தான் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது இல்லை, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஓகேவா, நான் வருவேன் சும்மா கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன் அவ்வளோதான், மற்றபடி எனக்கு ப்ராப்பராக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஸோ நான் இப்படி ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. உனக்கு அது கஷ்டமா இல்லையா சார், எனக்கு ஏன் கஷ்டம், இது நம்ம கம்பெனி தானே, நான் ஒர்க் பண்ணதில் என்ன தப்பு இருக்குது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க எனக்கு கஷ்டமே இல்லை ஓகே எனக்கு ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. வேறு நெக்கில் வாங்கிட்டு தரவா சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. எனக்கு இப்படி உட்காந்து எழுதுறா சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. ஃபேஸ்லாம் இப்படி வராங்க. இது ஜங்க்கும் ஷுகாவும் ஜெவும் பார்க்குறாங்க. அவருக்கும் ப்ரௌடாக இருக்குது, தன்னோட தம்பி இப்படி இருக்காங்க ஒரு ப்ரௌடு. செகண்ட் நம்ம ஜங்க்கும் இவ்வளோ அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே அவங்க ஒர்க் பண்ணுற சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த பக்கம் ஜிம் தான். நீ போய் ஒர்க் பாரு நான் பார்க்குறேன். ஜிம் பார்த்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈவினிங் வீட்டுக்கு கிளம்புறாங்க. சுகா பார்க்குறாங்க. சரி ஓகேடா ஃபுட்டு வேணா எங்கள் வீட்டுக்கு வரீங்களா, சாப்பிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. வேணாம் நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு போயிடுறாங்க. வீக்கெண்டானா மட்டுமே நம்ம சுகாவும் நம்ம ஜெகப்பும் நம்ம ஜங்கு வீட்டுக்கு வருவாங்க, வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ஸ்டே பண்ணிட்டு ஃபன் பண்ணுவாங்க. 4 பேர் என்ன பண்ணுவாங்க, குக் பண்ணி சாப்பிட்றது, ப்ளே கார்ட்ஸ் எல்லாம் விளையாடுறது, கார்டு விளையாடுறது, அதுக்கப்புறம் வெளில போய் ஷாப்பிங் போகிறது, இப்படி சொல்லிட்டு ஒன்றா இருப்பாங்க. மற்ற டைமில் வீக்கெண்ட் அந்த மற்ற 5 டேஸ் வந்துட்டு அவங்க தனியாக இருப்பாங்க. இப்போ அழகாக டேஸ் பாஸ் ஆகிட்டு இப்போ நம்ம சுகாவும் ஜெகம் பார்க்குறேன்டா மேரேஜ் 3 மந்த் ஆகுது, நீங்கள் ஹனிமூன் போல சொல்கிறாங்க. போகணும் ஏன்னு சொல்கிறாங்க. எப்போ போவீங்க சொல்கிறாங்க. போகணும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்கன்னா இன்னும் ஜங்கா சொல்கிறாங்க. நம்ம ஹனிமூன் போகலாமா சொல்கிறாங்க. ஹனிமூன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஃபைனலாக இப்போ ஹனிமூன் போகிறாங்க. நம்ம சுகாவும் ஜெகம் பார்க்குறாங்க. என்னடா இவங்க வேற ஒரு பிளேஸாக போகிறாங்க சொல்கிறாங்க. நம்ம போன பிளேஸ் தான் போக மாட்டாங்களா சொல்கிறாங்க. டேய் உன் தம்பி தான் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவானடா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அவங்க யூனிக்காக தான் தேடுவானே, அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பர்சன் தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்னு ஜங்க பார்த்தா நியூ பிளேஸ் போயிருக்காங்க. இந்த மாதிரி பிளேஸ் உனக்கு தெரியலையா சொல்கிறாங்க. எனக்கு தெரியாதடா சொல்கிறாங்க. நம்ம ஓல்டு ஜென்ரேஷனில் இருக்கோமோ சொல்கிறாங்க. அப்படி தான் போகலாம் சொல்லி ஜெகம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. நம்மளுக்கு எப்படின்னாக்கா ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கணும்டா, சில பிளேஸ் நம்ம பிடிக்காம போவோம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கான் சொல்கிறாங்க. என்னதான் நம்மளோட அவங்க கொஞ்சம் எங்கெல்லாம் சொல்கிறாங்க. கரெக்ட் தான் சொல்லிட்டு 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்னு ஜங்க போனால் ஹனிமூன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பிளேஸ்க்கும் போயிட்டு பிக்லாம் சென்ட் பண்ணுறது, நம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறது இது பண்ணுறாங்க. இப்போ நம்ம சும்மா கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் இல்லை நாங்கள் போன பிளேஸ்லாம் போகும்போது வேறு ஒரு பிளேஸ்லாம் போனீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேர்ல்டு கப்பல்லாம் சொல்கிறீங்க. நாங்கள் வேர்ல்டு கப்பலாட்டி எங்களுக்கு மேரேஜ் ஜஸ்ட் 1 year தான் ஆக சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன் நீங்கள் வேர்ல்டு கப்பலில் நாங்கள் எங்கள் கப்பல்லாம் சொல்கிறாங்க. அடப்பா சொல்லிட்டு ரொம்ப சுகா சொல்லிட்டுருக்காங்க. நமக்கு ஜிம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஏன் ஜங்கா நீ டேஸ்ட் பண்ணுறாங்களா சொல்கிறாங்க. நான் டேஸ்ட் பண்ணால் வேறு டேஸ்ட் பண்ணுவாங்க. 2 பேரும் நான் தானே நான் தான் டேஸ்ட் பண்ணுவேன் சொல்லிட்டு ஜங்க் சொல்லிட்டுருக்காங்க. ஜெகம் பார்க்குறாங்க. டீஸ் பண்ணு அப்படி சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ அப்படி 4 month ஆஃப்டர் ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப டிஸியாக இருக்குது. ஜெகம் பார்க்குறேன். என்னாச்சு ஜிம் உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப டிஸியாக இருக்குது ஏன் சொல்லி டிஸியாக இருக்கா அப்படி கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு சட்டம் ஜெகம் ஜிம் பேசுகிறாங்க. சொல்கிறாங்க. உனக்கு அப்படி என்ன இருக்கா கேட்குறாங்க. தெரியல ஜிம் தான் ஷை ஆகிட்டாங்க. ஜெகம் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. என்ன நீங்கள் இது ப்ரீ பிளான் எதுவும் பண்ணலையா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எது ப்ரீ பிளான் பண்ணலையா, அது மாதிரி ஒரு 6 month 1 year பேபி தள்ளி போடுறத சொல்கிறாங்க. அது எதுவும் பண்ணல சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பண்ணிருக்கீங்களான்னு கேட்குறாங்க.
ஆமா சொல்றாங்க. ஏன் ஏன்னு சொல்றாங்க. அது சுகா தானே சொன்னேன், ஒரு 2 இயர்ஸ் போகட்டும் அப்புறம் பேபி பார்த்துக்கலாம் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியா ஆமா அதான் எனக்கு பொறுமை பார்த்துக்கலாம் இருக்கோம் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு இப்படி இருக்கு எங்கன்னு செக் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டாங்க. நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போமா சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க வா சொல்லிட்டு ஜேவப்பா கூட்டிட்டு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம் ப்ரெக்னென்ட் தான், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜேவப்பா சொல்லிட்டு வந்துட்டு ஜங்கு காக்காட்ட சொல்லிட்டாங்க. ஏன்னா அங்கே சொல்லிட்டு ஒர்க் பண்ணிருக்காரு. ஆக்காட்டா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஆக்காட்டாங்க சொல்லிட்டு ஃபீட் பண்ணி விட்டாங்க. தேங்க்ஸ்டா சீக்கிரமே அங்கிள் ஆக்கினதுக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. ஜிம் பார்த்து ஷயர்னு இருக்காங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஜங்கு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு ஏங்க சொல்கிறாங்க. அதே சொல்லிட்டாங்க. இப்போ சுகர் பார்க்குறேன் என்னடா சொல்லிட்டு ஜெவப்பா சொல்கிறாங்க. அது என்னோட தம்பி வந்து அங்கிள் ஆகிட்டாண்டா, அவனோட தம்பி அங்கிள் ஆகிட்டான் தான் ஸ்வீட்டை படி சொல்லிட்டு ஆக்காட்ட சொல்றாங்க. இப்போ ஆக்காட்டாரு ஃபீட் பண்ணுறாங்க ஸ்வீட்டை. எனக்கு புரியல சொல்றாங்க. பிராங்க் இது பண்ணுறீங்களா டே, பிராங்க் பண்ணுற விஷயமா இது சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க அதே என் தம்பி என்னோட அங்கிள் ஆகிட்டான் ஜெமீன் அம்மா அப்புறம் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஒரு மாதிரி டக்கு நினைச்சிட்டாங்க. என்ன சொல்றாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஜெவ பார்க்குறாங்க. டேய் என்னடா எதுவும் தெரியாமல் நடிச்சிட்டு இருக்கா சொல்றாங்க. இல்லை யாரும் சொல்றாங்க இல்லடா நீங்கள் தான் அந்த ப்ரீ பிளான்லாம் பண்ணலையே, அப்போ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலையா சொல்றாங்க. இல்லை நான் எதிர்பார்க்கவே சொல்றாங்க. ஜிம் பார்த்து மறைக்கிறாங்க. எதிர்பார்க்க மாட்டேன் சொல்றாங்க. ஜம் பார்க்குறது எதுவும் பேசுறாங்க. ஜம் பார்த்துட்டு முகத்தை கை வச்சுறாங்க. எதுவும் சொல்லக்கூடாது சரியா சொல்றாங்கன்னு சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜேவ கொஞ்சம் ஒன்றும் சரி வெளில போகிற சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்க எப்போ பார்த்தாலும் தூங்க விட மாட்டேன். இப்போ தான் எப்படி சொல்லிட்டு இருக்கா சொல்றாங்க. இல்லைடா நான் கொஞ்சம் டைம் போகணும்னு நினைச்சு சொல்றாங்க. நினைப்பா ஜிம் சொல்றாங்க. ஜம் ஹாப்பியாக இருக்கு நிச்சயமாவே சொல்றாங்க. அதே சொல்றாங்க. ஜங்கல் சோஃபில் உட்காந்துருக்காங்க. ஜங்கல் லேப்ல ஜிம் உட்காந்துருக்காங்க. அவர் ஹேண்ட் அழகாக ஜிம் ஸ்டமக்கில் வைக்கிறாங்க. குட்டி பாப்பா சொல்றாங்க. நீ ஒரு குழந்தை தான், நீ ஒரு குழந்தைக்கு அம்மா போறியா சொல்றாங்க. அப்படியா நான் ஒரு குழந்தையா சொல்றாங்க. அம்மா சொல்றாங்க. இருந்தாலும் இந்த குழந்தை பிறக்கும்னா சொல்றாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு குட்டி குழந்தை போச்சுன்னு சொல்றாங்க. இப்போ அந்த பக்கம் ஜிம்ல அழகா ஜம்ப் ரொம்ப கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஈவினிங் போகும்போது சுகா பார்க்குறாங்க. சரி ஓகே நான் வேணா உங்க வீட்டில் வந்து இருக்க வரேன், நான் வந்து வேணா இருக்கவா பார்த்துக்குவா சொல்லி கேட்குறாங்க. ஜேவ் பார்க்குறாங்க. இல்லைடா இருக்கட்டும், கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறம் போகலாம் சார். ஒரு 7 மந்த் 8 மந்த் ஆகிறப்போ போய் பார்த்துக்கலாம் சார். சரியா சொல்றாங்க. அது வரைக்கும் அவங்க தனியாக இருக்கட்டும் சொல்றாங்க. சரி ஓகே சொல்றாங்க. இந்த பக்கம் ஜம்ப் அழகாக புக் பண்ணி தராங்க. ஜிம் பார்த்தா லிஸ்ட்டாக போட்டிருக்காங்க. ஜம்ப் பார்க்குறீங்க. ஏன்டா ஒரு நேரத்தை வச்சு சாப்பிட்டு உனக்கு ஆறா சொல்றாங்க. எனக்கு அதுவும் தெரியாது, எனக்கு வந்து சாப்பிடும் போல இருக்கு, வாங்கிட்டு வா சொல்றாங்க. இப்போ ஜம்க்கு சரி ஓகே சார் வாங்கிட்டு வராங்க. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. ஜம்ப் ஒரு மாதிரி கேண்டா இனிப்பு புளிப்பு காரணம் ஒன்றா சாப்பிடுவா சொல்றாங்க. எனக்கு அப்படி தான் டேஸ்ட் வேணும்னு தோணும் சொல்றாங்க. சரி சாப்பிட சொல்றாங்க. இந்த பக்கம் ஜிம் சாப்பிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் ஒரு பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. வேணுமா அப்படி கேட்குறாங்க. வேணா சொல்லி ஜங்க் பார்த்துட்டு நீ சாப்பிட்றேன் எனக்கு வயிறு ஃபுல்லாக நம்பர் இருக்கு சொல்லிட்டு ஜங்க் சொல்ல ஜிம்னு பார்த்தா பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. ஜங்க் கடவுளே நான் ஏன் கொஞ்சம் லைட்டாக தள்ளி போட்டுக்கூடாது பேபியை, ஏன்னா ஜிம் ரொம்ப பிரிஞ்சு பண்ணுறான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்கா சொல்றாங்க. உங்க வாசல் கூப்பிட்றாங்க. ஜங்க் அப்புறம் என்னடா சொல்லிட்டு எனக்கு சொல்றவனுக்கு சொல்றாங்க. ஜிம் படி ஜங்க் ஷர்ட்டை கை வைக்கிறாங்க. இது ஆஃபீஸ்டா சொல்றாங்க. எனக்கு தெரியாது அதுக்கு சொல்றாங்க. எனக்கு இப்போ நீ வேணும் சொல்றீங்க இப்போ வா சொல்றாங்க. இப்போ ஜங்க் பார்த்து ஐயோ மூட் ஸ்விங் இருக்கே சொல்லிட்டு பார்த்துட்டு சரி ஓகே சொல்லிட்டு அவரும் ஒரு டோரை லாக் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போ ஜங்க் ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்கு, அப்போ சேம் டைம்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு ஜிம் டார்ச்சர் பண்றாரு இந்த இதை வச்சுக்கிட்டு. இப்போ நம்ம ஜம்ப் டைலாக உட்காந்து சுகர் பார்க்குறேன். என்னாச்சு அவனுக்கு சொல்றாங்க. உங்க தம்பி இருக்கானே ஒய்ஃப் உன் லட்டு உன் குழந்தை அப்படி சொல்றாங்க. ஆமா என் லட்டு தான் என் குழந்தை சரி உன் குழந்தை சொல்றாங்க. எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ண சொல்றாங்க. என்ன பண்ண சொல்றாங்க. மிட் நைட் ஆகுது ஐஸ்கிரீம் கேட்கறான் சொல்றாங்க. டே கிரேவிங்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்கோம் ஃப்ரிட்ஜில் சொல்றாங்க. நான் அவரும் வாங்கி வைக்க முடியுதா சொல்றாங்க. அப்புறம் மிட் நைட் போய் வாங்கி கொடுத்தான்னு சொல்றாங்க. இப்போ ஜெவப் பார்க்குறாங்க. ஏன்டா நீ தான் ப்ரீ பிளான் பண்ணல, அப்போ எல்லாமே நீ பண்ணி தானே ஆகும்னு சொல்றாங்க. நான் பிளான் பண்ணிருக்கேன் உங்கள மாதிரி சுகா அவங்க சொல்றாங்க. சொல்றாங்க நீங்க ரொம்ப விவரம் அவங்க சொல்ற விவரம் ஆமா சொல்றாங்க. டே எனக்கு தானே வண்டியில் நடக்கிறதா செய்யும். ஜெவ பிரெக்னென்ட்டான நான் பண்ணி தானே ஆகும்னு சொல்றாங்க. ஜெவப் சரியாயிடுது. என் சுகா ஆசிரியர் போயிடாரு. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஏங்க நீங்க சொல்லுங்க நீங்க எதாவது ட்ரை பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. அது தெரியல எனக்கு கன்ஃபார்ம் ஆகுதா பட் அப்படின்னு தோணுது சொல்றாங்க. இப்போ ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா கொஞ்சம் டேஸ் ஜிம்முக்கு குழந்தை பிறந்துடும். ஆனால் இந்த பக்கம் ஜெயகுப்தி ப்ரெக்னென்ட் ஆகிற அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்காரு. இப்போ நம்ம ஜம்க்கு ஹாப்பியாக ஸ்மெல் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்த்து டார்ச்சர் பண்ணுறாரு. காலை பிடிச்சி விட சொல்கிறாங்க. கூட சொல்லி ஜம்க்கு தான் அவர் காலை எடுத்து ஜிம்மில் காலை எடுத்து லேப்பில் வச்சிருக்காங்க. அழகாக பிடிச்சி விட்றாங்க. உனக்கு கஷ்டமாக இருக்கா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. என்னை பார்த்துக்க சொல்கிறாங்க. எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குது, நீ குழந்தைடா சொல்கிறாங்க. பின்ன நீ போய்ட்டு சுகா கிட்டே பேசிக்கிட்டு பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அச்சோ அப்புறம் உன்னை சும்மா சொல்கிறாங்க போட அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு பற்றி சொல்கிறாங்க. நான் டார்ச்சர் பண்ணுறேன்னா சொல்கிறாங்க. எனக்கு மூச்சு நீங்கள் அப்படி இருக்க என்ன பண்ணிட்டு சொல்கிறாங்க. அச்சோ நான் சும்மா தான் சொல்லி ஜங்க் போய் கிஸ் பண்ணி சமாதானம் பண்ணுறாரு. ஓகேவா எனக்கு புரியுது, நான் சும்மா தான் உன்னை பற்றி சொல்லியிருந்தேன். ஓகேவா நான் உனக்கு பார்த்துக்க வேறு யாரை பார்த்துக்க போகிற சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு பேபி போகிறதுக்கப்புறம் பேபி வேணாம் சொல்கிறாங்க. ஐயோ சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ இதை திட்டதான் சொல்கிறாங்க. அச்சோ உன்னை திட்ட வேற ப்ராம்ஸாக திட்டல. ஓகே உனக்கு திட்டுக்கு அடிச்சுக்கோ. ஓகேவா அப்புறம் சொல்லக்கூடாது. ஓகே பேபி வந்து காட் கிஃப்டட். ஓகேவா அதெல்லாம் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க. என்ன அப்புறம் சொல்கிறாங்க சும்மா ஓகேவா அதுக்கு நல்லா தூங்கிட்டு இருந்தேன்னா என்னை வந்துட்டு எழுப்பி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து சொன்னியா உண்மையும் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அந்த டைம். நான் அதை வந்துட்டு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அதான் சுகா கிட்ட சொல்லி கொஞ்சம் புலம்பிக்கிட்டு இருந்தேன்னா அதை சொல்கிறாங்க. நான் கேட்டேன் தெரியுமா சொல்கிறாங்க. சாட செலவுன்னு சொல்கிறாங்க. போடா ஜிம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே இதுக்கப்புறம் எப்போ ஐஸ்கிரீம் கேட்டாலும் வாங்கிட்டு தரேன் சொல்கிறாங்க. சரி ஜிம்னு விட்டுறாங்க. அழகாக ஒரு மாதிரி க்யூட்டாக போயிட்டு இருக்குது மொமெண்ட்டு.
இப்போ அப்படியே இந்த பக்கம் ஜெயமும் ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க. ஆனால் ஜிம்முக்கு பேபி பிறந்துச்சு. நம்ம ஜெயமும் ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, க்யூட்டாக கேர்ள் பேபி பிறந்திருக்கா, அழகாக இருக்கா பார்க்க. அப்படி ஜமுக்கு மாதிரி வருஷம் ஜமுக்கு வருஷம் பிறந்திருக்கா. ஜெயா பார்க்குறாங்க, என்ன ஜமுக்கா உன்னோட ஜெராக்ஸ் தான் சொல்கிறாங்க. ஆமாம் எங்கள் ஜெராக்ஸ் தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக பிறந்திருக்கா, பேர் ஜீவனா, க்யூட்டாக இருக்குது அந்த பேபி. இப்படி 4 years ஆஃப்டர் பார்க்குறாண்டா. இந்த பக்கம் ஒரு பொண்ணு தான் ஒரு பசங்க பயங்கரமாக அடிக்கிறா. நான் உனக்கு என்னடா பண்ண, ஏன்டா நடிச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. பாட்டேடா இதுக்கப்புறம் அம்மா உனக்கு கிஸ் பண்ணா உன்னை அவ்வளோதான் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. எதை சொல்கிறாங்க, ஏன் ஒய்ஃபை கிஸ் பண்ண உனக்கு என்ன அப்படி கேட்குறாங்க. மாமா பாவம், மாமா கிஸ் பண்ணாது அப்படிதான் சொல்கிறாங்க. இது பாவம் மாமா சொல்கிறாங்க. மாமா பக்கத்துக்கு வரக்கூடாது சொல்கிறாங்க. இது மாமா பக்கத்தில் வரக்கூடாது ஆமா சொல்கிறாங்க. இப்போ இங்கே ஒரு பாசம் விழுகிறாங்க. ஜிம்மி கூட்டு வந்துருக்காங்க. ஹோபி ஹாங்ஸ் கிச்சன் இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம கரெக்டாக ஒரு பையன் கூட வந்திருக்கான். ஜெவனாக்கா அப்படி கூப்பிட்றான். அந்த பையன் பேர் ஜீவோ. நம்ம ஜெவப்படி பையன் தான். செம்ம க்யூட்டாக இருப்பான் பார்க்கறதுக்கு. நம்ம சுகா மாதிரி ரொம்ப அழகாக போனப்படி மாதிரி ஃபேஸ் வச்சுக்கிட்டு செம்ம க்யூட்டாக இருக்கும். இப்போ ஜங்கு பார்க்குறேங்க. ஜிஹோ செல்லாம் செட்டாங்க. ஜங்குக்கு அங்கிள் செட்டாங்க. வாழை செல்லாம் தூக்கி கொஞ்சிறாரு. இப்போ நம்ம ஜெவக்கு உள்ள கிச்சனுக்குள்ள போயிடாரு. இந்த பக்கம் நம்ம ஜெயோவுக்கு பயங்கர பாசிட்டிவாக ஜிஹோவை பார்த்தோம். ஏன்னா ஜிஹோ வந்து நல்ல அழகாக எல்லாருக்கும் ரொம்ப எப்படியாக்க ரொம்ப காமாக ஒரு மாதிரி அழகான குழந்தையா இருக்கும். இப்போ நைஸாக பேசுவான், சேட்டை பண்ண மாட்டான். இப்போ நம்ம ஜங்கு தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அண்ணன் பையன் தானே ரொம்ப கொஞ்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்க செல்லம், நீ எவ்வளோ பொறுமையாக எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்க. உனக்கு யாருக்கையும் வந்துட்டு அடிக்கிறா, யாரையும் அடிக்க மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ரெஸ்பெக்டே இல்லாமல் பேச மாட்டேன், நீ ஒரு குட் பாய் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்ல. இப்போ நம்ம ஜோனை பார்க்குறோம். நான் குட் கேர்ள் சொல்லிட்டாங்க. யார் நீ சொல்லிட்டாங்க. ஆமாம் சார் அவங்க ஸ்கூல்லே சொல்லிட்டாங்க. நீ சேட்டை பிடிச்சி பொண்ணு சொல்லி ஜங்க் சொல்லிட்டாங்க. அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறோம். என்ன ஜோனா சொல்லிட்டாங்க. அவங்க வா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜிம் வராங்க. என்னாச்சு சொல்லி பார்க்குறோம். பேபி ரொம்ப ஃபேக் ரைப் பண்ணிட்டு இருக்கு. ஜேவ் பார்க்குறாங்க. ஏய் ஃபேக் ரைப் பண்ணாதான் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்க் சார் நல்லா சொல்லுவாங்க. ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஜோனா நமக்கு என்ன சொல்கிறாங்க. அம்மா டேட்டா சொல்கிறாங்க. நான் பேட் காலாம் சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி சொல்லடா ஸ்கூலில் சேட்டை பிடிச்சி பொண்ணு சொல்கிறாங்க. அது மீன்ஸ் வந்துட்டு பேட் கால் தானே அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படி இல்லடா டேடா சும்மா சொன்னாங்க. டீஸ் பண்ணிப்பாங்க. டேடா அடிச்சிடலாம் சொல்றாங்க. அடிக்கணும் அம்மா சொல்றாங்க. ஏன் இவ்வளோ அடிச்சு பார்த்தாதா ஜங்க் கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்றாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன். என்னடா அவனை பொண்ணு பிறந்து மாற்றிட்டே இருக்கா. நானும் பார்த்துட்டு ரொம்ப மேரிட்டா ஜங்க் சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு பாப்பா மட்டும் இப்படி பேசக்கூடாது. ஓகே ஹார்ஷா பாப்பா வந்து எதுவும் சொல்லாது. ஓகே குழந்தை அப்படிதான் இருப்பா சொல்றாங்க. ஆமா குழந்தை ஜங்க் திட்டு இருக்காங்க. என்ன மாதிரி பிறந்துட்டு போகுது அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம ஜோ பார்க்குறேன். ஏன்டா திட்டு ஜோன் அவன் சொல்கிறாங்க. ஏன் அவனை பக்கத்தில் போட மாட்டாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அவள் சொல்கிறா. அப்பா அவள் சொல்கிறா நைட்லாம் சொல்கிறா. என்ன சொல்கிறேன் எனக்கு அம்மா நான் தூங்கினா கூட டேடா அவன் பக்கத்தில் வரக்கூடாது சரியா சொல்கிறா ஹேங் சொல்கிறாங்க. இப்போ ஜோ பையன் சிரிக்கிறாரு. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம ஜோ அவன் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. அவனை சொல்ல மாட்டாங்க சொல்கிறாங்க. அவன் நல்ல குழந்தையா இருக்கான். இந்த மாதிரி பண்ணிட்டு போடாது அது பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் ஜோனா பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. அம்மா டேடா ரொம்ப பேட் அம்மா சொல்கிறாங்க. அவன் சொல்லக்கூடாது. டேடா ரொம்ப லவ் பண்ணுறாரு அவனை. அவர் ரொம்ப நல்ல பையன் இருப்பார். நல்ல பசங்க தெரியுமா. அம்மா ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. உனக்கு தெரியுமா என்ன சொல்கிறாங்க. அம்மா சம்டைம்ஸ் லோன்லியாக இருப்போம் ஒரு டைமில். அப்போ அவர் தான் கம்ஃபர்ட் பண்ணுவார். ரொம்ப அழகாக பார்த்துப்பாரு. அவர் பக்கத்தில் வேறு என் மேலே லவ் தான். ஓகேவா எனக்கு ரொம்ப லவ் பண்ணுறாரு. என்னை பத்திரம் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. நான் நைட்டில் பயப்படும் தெரியுமா. சம்டைம்ஸ் நைட் நேரம் வரும் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் உன் கரண்ட் எப்படி சென்னையில் வராங்களா சொல்கிறாங்க. ஆமாம் அதே மாதிரி என் கரண்ட்லேயும் நைட் நேரம் வரும் கோஸ்ட்லாம் வரும். அவன் பயந்துருவேன். அப்போ டேடா பக்கத்தில் தான் டேடா ஹக் பண்ணிப்பேன். டேடா என்ன ஹக் பண்ணுவாங்களா. அப்போ நான் பயத்தில் வந்துட்டு வெளில வந்துருவேன் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அப்புறம் பயப்பட மாட்டாருக்கு. டேடா என் பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. அவர் ரொம்ப லவ் பண்ணுறேன். என்ன பத்திரம் பார்த்துப்பாரு. இப்போ நான் எப்படி ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கிறேனோ அதே மாதிரி டேடா என்ன ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க. அப்போ டேடா பக்கத்தில் இருக்கணும்னு தானே சொல்கிறாங்க. ஆமாம் ஆனால் எங்கள் இப்போ கிஸ் சொல்கிறாங்க. ஐயோ இவ்வளோ கிஸ்ன்னு யார் சொல்லி கொடுத்துருப்பா. ஜிம் பார்த்துருக்காங்க. அது லவ் தான் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஆனால் டேடா உனக்கு கிஸ் பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க. பக்கத்தில் படுத்துக்கிட்டும் ஆனால் நோ கிஸ் சரியா சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்த்து ஜெயப் சிரிக்கிறாங்க. உண்மையாக ஜிம்மோட நிலமை தான் ரொம்ப பாவம் போலே சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க பாவம் தான் சொல்கிறாங்க. இதை கொஞ்சம் விட்டு கூட நான் விட்டு கொடுக்கணும் ஜங்க் சொல்கிறாங்க. ஆஃபீஸர் ஜங்க் பார்த்து நம்ம ஜெயப் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜியோ பேபியை நம்ம ஜங்கு பயங்கர ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஜோனாவுக்கு பார்த்து டேடா என் கூட ப்ளே பண்ண சொல்கிறாங்க. நீதான் வந்து உங்கள் அம்மா பக்கத்து போக சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி இனிமேல் போக அலோவ் பண்ணுறேன். என்னவா என் கூட ப்ளே பண்ண சொல்கிறாங்க. சரி இப்போ நம்ம ஜிமினும் நம்ம இப்போ ஜோனா அப்புறம் ஜங்குக்கு ஜியோ மூணு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினும் ஜெயப் சிரிச்சிட்டு இருக்காங்க. வந்து இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து ரொம்ப க்யூட்டாக இருக்கு சொல்லிட்டு சுகா வராரு. என்ன பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அதுவா நம்ம ஜங்க் கூட கம்ப்ளைண்ட் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா சொல்றாங்க. ஜோனா நல்ல பொண்ணாச்சே சுகா சொல்றாங்க. சுகாவுக்கு ஜோனா ரொம்ப பிடிக்கும். அவர் சேட்டை பண்ண ரொம்ப ஒரு பிடிக்கும். ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஜெயப் பார்க்குறாங்க. உனக்கு தானே கரெக்டாக இருப்பா ஜோனா சொல்றாங்க. ஆமா அவரும் திருத்துட்டு இருக்காரு. நல்ல பொண்ணு தானே சொல்றாங்க. ஆமாம் ஜங்க் தான் திட்டிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. அவர் சும்மா திட்டுறாங்க. ரொம்ப பாசம் சொல்கிறாங்க. புரியுது சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஒரு 4 years ஆஃப்டர் பார்க்கலாம்டா. இந்த பக்கம் நம்ம ஜீவனை பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு வந்து 8 years ஆகுது. இப்போ ஜீவனை பார்க்குறேன். அம்மா இவன் ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அழகாக இருக்கேன். ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கான் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு நெக்ஸ்ட் பேபி ரொம்ப லேட்டாக பிறந்திருக்கும் நம்ம ஜிமினுக்கு. இப்போ தான் பாய் பேபி பிறந்திருக்கு. ஜெயோக்கெலாம் செகண்ட் பேபி வேணாம் சொல்லிட்டாரு. இந்த பக்கம் ஜிமினுக்கு இப்போ தான் பாய் பேபி பிறந்திருக்கு. மீன் ரொம்ப அழகாக இருக்கான் பார்க்குறது. நம்ம ஜிமின் வருஷம் பிறந்திருக்கான். நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அஜய் உன் வருஷம் பிறந்திருக்காண்டா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் இவனுக்கும் எனக்கு பிடிக்காம போயிருக்கூட சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. ஜங்கா அதான் ஜீவனா உன்னை எதுவுமே சொல்கிறதுக்கே சொல்கிறாங்க. அவன் புரிஞ்சுக்கிட்டா இருந்தாலும் சொல்கிறேன். இவனும் அதே மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு
சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜீவனை பார்க்குறேன், நீ ஒன்றும் ஒர்க் பண்ணாத, என் தம்பி நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. என்ன இதுக்கு என் தம்பி நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து மாமா பார்த்துக்க. சரியா சரி மாமா சொல்லுவாங்க எப்பவும் நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் மாமா பார்த்துக்க, நான் என் தம்பி நான் பார்த்துப்பேன் அப்படி ஜீவனா சொல்கிறா. 8 இயர்ஸ் பொண்ணு ரொம்ப மெச்சூரிட்டி அழகாக பேசிட்டு இருக்கா. ஜிம் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜீவன் பார்க்குறேன், ஜிம்னா நல்ல ட்ரைனர் கொடுத்துட்டு ஜீவனாவுக்கு சொல்லிட்டாங்க. ஆமாங்க அங்கே நான் வந்துட்டு எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன் அவளுக்கு, அது புரியுற வயசுலேயே அனுப்ப சொல்லிக் கொடுத்தேன், இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் தெரியும், அவன் வந்து டிப்ரெஷஸ் கேர்ள் அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜீவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என் அம்மாவை நான் பத்திரம் பார்த்துப்பேன், என் தம்பியை பத்திரம் பார்த்துப்பேன், என் அப்பாவை நான் பார்த்துப்பேன் சொல்லிட்டு சொல்கிறா. ஜங் பார்க்குறாங்க, சின்ன வயசுல ரொம்ப பாசிட்டிவாக தானே நான் சொல்கிறாங்க. ஆமாம் என் அம்மா ரொம்ப பிடிக்கும், என் அம்மா சொல்லுவாங்க என் அப்பா வந்து ரொம்ப நல்ல பர்சன் சொல்லிட்டு, நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்களா, அதனால தான் உங்களை அலோவ் பண்ணிட்டேன் சொல்லி ஜிம்னு ஜோனா சொல்லிட்டு இருக்கா. ஜங்கும் ஹாப்பியாக இருக்காங்க. ஆமாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி ஒரு 1 இயர் ஆஃப்டர் பார்க்குறாண்டா, எங்கே ஒரு பேபி கூப்பிட்டா நம்ம ஜங்குக்கு மேலே படுத்து விளையாடிட்டு இருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறேங்க, ஜங்காவும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ ஏன் ஜங்கா இவ்வளோ பாசமாக இருக்க இவங்க மேலே சொல்கிறாங்க. அது பாயம் சமத்துடா சமத்து. ஆமாம் ரொம்ப சமத்து குழந்தைடா சொல்கிறாங்க. என் ஜோனை விட சமத்துன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இல்லை என் ஜோனை சமத்து அப்படி சொல்லி ஜிம் சொல்லிருக்காங்க. ஜோனுக்கு ஜிம் ஜடெல்லாம் போட்டுவிட்டு அழகாக வந்துட்டு ஸ்கூல் அனுப்பிடுவார். அது பாப்பா ஸ்கூல் போயிட்டுருக்கா. இங்கே அந்த பையன் பட்ட குட்டி பையன் நம்ம ஜங்கு அதிகமாக ப்ளே பண்ணுவார். எனக்கு அந்த பையன் பேச குட்டி குட்டி அவனோட வாய்ஸ் எல்லாமே ஜிமின் மாதிரி இருந்தாலும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பேபி அப்படி பைட் பண்ணுவார், சிக்ஸ் நோஸ்லாம் பைட் பண்ணி விளையாடிட்டு இருப்பார், ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஜிம்முக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னா இவ்வளோ லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்தளவுக்கு அவருக்கு பிடிக்கும். நம்ம ஜிம் மாதிரியே இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக கொஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் ஏன்னா எனக்கு கொஞ்சம் முன்னாடியே பிறந்திருக்கலாம் சொல்கிறாங்க. ஏன்னா 2 பேருக்கு ஏஜ் அப்படி மாதிரி ஒரு 7 இயர்ஸ் ஏஜ் அப்படி ஆகிட்டு சொல்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் சொல்கிறாங்க. அது நல்லா இருக்குல்ல சொல்கிறாங்க. ஆமாம் ஸ்கூல் போயிட்டா இவ்வளோ வச்சு என்டர்டைன் பண்ணுறோம்னா சொல்கிறாங்க. என்டர்டைன்மெண்ட் ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறவங்க மீட்டிங் இல்லையா சொல்கிறாங்க. மீட்டிங் இருக்குதா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் பேபி கூட உங்க கூட ப்ளே பண்ணிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ பேபி ப்ளே பண்ணிட்டு தூங்கிட்டு இப்போ ஜிம் போய்ட்டு ஜங்க் போய்ட்டு பேபி படுக்க வச்சுட்டு வராங்க. அப்போ ஜிம் இந்த ஒர்க் பண்ணிருக்காரு. ஜிம்ல ஹக் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, அப்புறம் என் ஜெல்லாம் எப்படி இருக்குது சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்கு. எனக்கு என்ன சொல்கிறாங்க, டைமுக்கு சாப்பிடல எல்லாமே ஓகே தான், உனக்கு வந்து வீட்டில் மேனேஜ் பண்ண முடியுதா அப்படி சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்கு, இப்போ தானே வீட்டில் இருக்கேன், இதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் தானே வந்துட்டு தான் சொல்கிறாங்க. இல்லைடா என்ன சொல்கிறாங்க, ஜங்காலாம் ஹாப்பியாக தான் ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு போர் வச்சா கூட உனக்கு கால் பண்ணி பேசுவேன், நான் லோன்லியாக ஃபீல் பண்ணல சரியா சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் இருந்தாலும் உனக்கு லோன்லியாக ஃபீல் ஆனிச்சு அப்படின்னா டக்குன்னு எனக்கு கால் பண்ணி விட்டு வண்டி வந்துடுறேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. எனக்கே லோன்லியாக ஃபீல் ஆக போகுது, எனக்கு ஸ்ட்ரெஸ் பசங்க குழந்தைங்க 2 இருக்காங்க, அதுக்கப்புறம் நீ இருக்க, எனக்கு எல்லாமாவும் எனக்கு என்ன கவலை ஜிம் சொல்கிறாங்க. ஜம்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, நீ ஹாப்பியாக தான் மட்டும் போதும் சரியா சொல்கிறாங்க. நீ என்னோட செகண்ட் லவ் தான், ஆனால் என்னோட ப்ரீஷியஸ் லவ் ஓகேவா, எனக்கு வந்து ரொம்ப வேல்யூவான பர்சன் நீ தான். இப்போ வந்துட்டு இந்த மனசு ஃபுல்லாக இருக்குது நீ மட்டும்தான், இந்த ரெஸ்ட் ஆஃப் லைஃப் அப்புறம் இதுக்கப்புறம் வரப்போகிற லைஃப்லையும் கூட நீ மட்டும் தான் சரியா சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. நான் வந்துட்டு எழுதி வச்சுட்டு ஆல்ரெடி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நான் வந்துட்டு விதியில் எழுதி வச்சுட்டேன். விதியில் எழுதி வச்சியா, விதியில் போய் எழுதுனேன் சொல்கிறாங்க. ஆமாம் நான் போய் ஃபேட்டில் எழுதி வச்சிருக்கேன், என்னோட பையனோட ஜிம்மின் தான் என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்படியே ஆமாம் ஜம்க்கு வந்துட்டு ஜிம்மி கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எழுதி வச்சிருக்கேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. எழுதுவா சொல்கிறாங்க. நிஜமாக தான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அப்படி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. ரொம்ப கற்பனை தான் உனக்கு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, கற்பனையாவது 2 பேரும் ஒன்றா இருப்போமே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் இந்த இமேஜினேஷன் வேர்ல்டில் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்குது, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம் சொல்கிறாங்க. ரொம்ப நிறைய பேர் நம்ம ரசிக்கிறாங்க, ரொம்ப அழகாக பார்க்குறாங்க நம்மளை. இப்படின்னாக்கா ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிறாங்க, ஒரு இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் ஸ்டோரி தாண்டி ஒரு ட்ரூ லவ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறாங்க சொல்கிறாங்க. கரெக்ட் அப்போ சொல்லிட்டு நம்ம ஜங்கும் ஜிம்னும் ஹாப்பியாக இருக்காங்க. சரி ஓகே இதில் ஹாப்பி பண்ணலாம். ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். எப்படி இதில் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுனாலும் இல்லை ஒரே ஒரு சாகை நாங்கள் யூஸ் பண்ணுறதால சாரிடா. ஓகேவா, பை டேக் கேர் எவ்ரிவன்.